श्री अमृतवल्ली नायिका समेत श्री हरितवारण परब्रह्मणे नमः। अस्मद्गुरुभ्यो नमः। अस्मत्सर्वगुरुभ्यो नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमद्दासरथे महागुरवे नमः। नीलातुङ्गस्तनगिरितटि शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्धं स्वं श्रुतिसरस्सिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां सृजिनिगलितं या बलाकृन्तमुक्ते गोदादस्यै नमयिदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयल पुதுவையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்றைய பாசுரம் அன்று இவ்வுலகம் அளந்தாய் அடி போற்றின்னு தாயார் பெருமாளை போற்றி பாடுறார். அதாவது முதல்ல ஒரு 5 பாசுரங்களாலே 5 நிலைகளை பார்த்தோம். அதுக்கப்புறம் 10 பாசுரங்களாலே 10 பெண் பிள்ளை எழுப்புறது பார்த்தோம். அதுக்கப்புறம் 16வது பாசுரத்திலேருந்து 20வது பாசுரம் ஒரு 5 பாசுரத்தில் அவள் ஆத்து மனுஷாலை எழுப்பினான்னு பார்த்தோம். ஏன்னா துவாரபாலகை எழுப்பினா, அப்புறம் நந்தகோபரை எழுப்பினா, யசோதையை எழுப்பினா, அப்புறம் மச்சினர்கள் எழுப்பினா, அப்புறம் ஆம்டியாலை எழுப்பினா, அதுக்கப்புறம் கடைசியாக கிருஷ்ணனை எழுப்பினா. கடைசியில் அவள் யாருமே ஏந்துக்கல. அதுக்கப்புறம் கடைசியாக என்ன பண்ணான், கிருஷ்ணனும் நப்பினை ஏந்துக்கலை. அப்புறம் நப்பினை போற்றி பாடினா ஒரு 3 பாசுரத்தினால அந்த நப்பினை சரி ஓகே நான் வரேன், ஏன்னா திருவே துயிலாயின்ட்டா, காலைல உந்துட்டா. உடனே என்ன பண்ணா, சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ கோஷியில் வந்துட்டா. ஏன்னா அவளுக்கும் புரியும் என்னென்னா கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் தான் விசேஷம். தனியாக சேவிக்கிறத விட இப்போ நாம் கோயிலுக்கு போகும்போது பக்கத்தில் இருக்கா எதிரில் இருக்கவா அவள் எல்லாருமே வா நம்மளும் சேர்ந்து போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு கூட்டின்னு போகிறோம் இல்லையா. போகும்போது 2-3 பேர் போய் சேவிக்கும் போது என்னென்னா நாமளே அந்த அனுபவம் கொஞ்சம் கூடும். தனியாக போய் நிற்கிறோம், பார்க்குறோம், சேவிக்கிறோம், வந்துடுறோம் இல்லையா. கூட இருக்கும்போது அந்த பாரு அந்த புடவையோட கரை நல்லா இருக்குல்ல தாயாருக்கு, அது என்னமோ நம்ம தாயாருக்கு கரை நல்லா அமையிறது. பெருமாளுக்கு பார்த்தியா இன்றைக்கி அந்த புஷ்பம் தலையில் வச்சுருக்காளே, ஆஹா என்ன அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம சம்பாஷணம் நடக்கிறது இல்லையா. சேவிக்கிறதே அவ்வளோ ஆனந்தம் இருக்கும். அதுவும் போகும்போது வரும்போது என்ன பண்ண அந்த பெருமாள் இந்த உச்சமோ அந்த உச்சம் இந்த சேவை. இன்றைக்கி திருமழிசையில் இன்றைக்கி உச்சம் ஆரம்பிக்கிறது. அப்படியே அனுகிரகம் இன்றைக்கி அதை போய் சேவிச்சுட்டு வந்தேன். அந்த பெருமாள் அந்த ஆழ்வாரை சேவிக்கணுமே, ஏகாந்தத்தில் முதல்ல சேவிக்கணும் சாத்து முறையில். அதுக்கப்புறமா என்ன பண்ணோம், பெருமாள் ஆழ்வார் ஒவ்வொரு சன்னதியாக 7 வருவார், மண்டபத்தில் 7 அந்த மண்டபத்தில் சேவிக்கணும். அப்புறம் பல்லக்கில் வெள்ளை ஏழ்றார். இதெல்லாம் சந்தோஷம் இல்லையா. தனியாக சேவிக்கிறத விட இது கூட இருந்து ஒருத்தர் 2-3 பேர் போய் சேவிக்கும் போது இந்த பெருமாளை பார்த்தியா அங்கே பார்த்தியா அந்த பூ நல்லா வச்சுருக்காரு பார்த்தியா, கொண்டை நல்லா சாத்திருக்காரு பார்த்தியா அப்படின்னு இந்த சேவிக்கிற விசேஷம் இருக்குது. அது ஒரு 2-3 பேரோடு சேர்ந்து போனால் தான் அதனுடைய ஆனந்தம் பல்மடங்கு இருக்கும். அப்படியாக நான் கூடி இருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவான்னு சொல்லி என்ன பண்ண நப்பின்னை பிராட்டி, ஆஹா இதுதான் நல்ல அனுபவம், நான் தனியாக சேவிக்கிறது கூட பெரிய அனுபவம் இல்லை, நான் கூட இருந்து சேவிக்கிறேன்னு சொல்லி இவாளோடு சேர்ந்துட்டா. சேர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணா எம்பெருமானை இப்போ எழுப்ப பார்க்குறா. ஒவ்வொரு போற்றி ஒவ்வொரு வாசகத்துலையும் என்ன பண்ணனா, நான் உன்னிடத்தில் சரணடைகிறேன், நான் உன்னிடத்தில் சரணடைகிறேன், உன் நாமாக்களை சொல்லி உன்னை சரணடைகிறேன் அப்படின்னு ஒவ்வொரு பாசுரமாக சொல்லிட்டு இருக்கா. அதில் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு சொல்லி அந்த பாசுரத்தினால எம்பெருமான ஒரு ஏற்றி சொன்னான். அதுக்கப்புறம் அங்கன்மாஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார்போல். எப்படி எல்லா மகாராஜாக்கள் அசுரர்கள் தேவாதி தேவர்கள் அத்தனை பேர் என்ன பண்ணா உன்னுடைய திருவடியில் உட்காந்துட்டுருக்கா இல்லையா. அப்படி நாங்கள் தலை பெய்தோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா 2 பாசுரம் சொன்னோடனே கொஞ்சம் ஏந்து பார்க்குறான், என்ன சொல்கிறா ஏது சொல்கிறான்னு பார்க்குறான். பார்த்த உடனே இவன் பார்க்குறதா இவன் பார்த்துட்டா நான் பார்த்துட்டேன், நீ என்ன பண்ணணும், இனிமேல் நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும். எப்படி அனுகிரகம் பண்ணலாம், மாரிமழை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அப்படின்னு ஒரு சிங்கத்தை போல் நீ என்ன பண்ணா சிம்மாசனத்தில் உட்காந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து எங்களுக்கு அருள் பண்ண. நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம், இந்த நோம்பு நோக்கிறதுக்காக வந்திருக்கோம். இந்த நோம்புக்கு என்னென்ன தேவையான உபகரணங்களோ அதை நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை வேண்டிக்கிறான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண இந்த பாசுரத்தினால போற்றி போற்றி போற்றின்றா. எப்படி நம்ம தாயார் ஆண்டாள் எப்படி போட்டுறோம் இல்லையா. திருவாடி பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் வாழியே வாழியேன்னு ஒவ்வொரு நாள் வாழ்த்துறோம் இல்லையா நம்ம ஆண்டாளையா. அதுபோல் எப்படி நாம் ஆண்டாளை வாழ்த்துறோமோ அதுபோல் ஏன் நம்ம ஆண்டாளை வாழ்த்துறோம், இப்படித்தான் வாழ்த்தணும்னு நம்ம கூட சொல்லி கொடுத்துருக்கா. எப்படி கொடுத்துருக்கோம் இந்த பாசுரத்தை சொல்லி கொடுத்துருக்கா. எம்பெருமானே நீ வாழ வேண்டும், வாழி வாழி அப்படின்னா என்னடா நாம் பெருமாளை வாழ்த்தணுமா, பெருமாள் நாம் சொல்லி தான் வாழ்வானா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இது வச்சுப்போம், ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு நாளைக்கு 10 தடவை வாழின்னு சொன்னால் பெருமாள் நல்லா ஆயுசு ஏறும் அப்படின்னு நான் சொல்ல முடியும் இல்லையே. அவன் அனந்தன்
இருந்தான், இருக்கிறான், இருப்பான். நாம் தான் தெரியாது. நாம் நினச்சிட்டு இருக்கோம் இந்த உலகத்தில் நான் இல்லைனா என் குடும்பம் இல்லை, நான் இல்லைனா இந்த ஊர் இல்லை, நான் இல்லைனா இந்த ஆஃபீஸ் இல்லை, நான் இல்லைன்னா இந்த கட்சியே இல்லை, எல்லாம் நிறைய ஒவ்வொருத்தர் நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்று கிடையாது. நீ இருக்கிறதுக்கு முன்னாடியே அது இருந்தது, நீ போனதுக்கப்புறம் அது இருக்க போகிறது. ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. ஏன்னா நம்மளோடைய அந்த அஜ்ஞானத்தை என்ன பண்ணோம், நாம் தான் தாங்கின்னு இருக்கோம்னு நினச்சிட்டு இருக்கோம். எம்பெருமான் இந்த மொத்த அண்ட சராசரனே தாங்கின்னு இருக்கான். எப்படி தாங்கிட்டு இருக்கான, போய் கையில் பிடிச்சிட்டு இருக்கானா இல்லையா, எப்படி உள்ளேருந்து நம்மளை தாங்குறானோ, நம்மளை உள்ளேருந்து தாங்குறான் இல்லையா. அந்த ஜீவாத்மா இருக்கவே தான் நம்ம இந்த உடம்பு. அந்த ஜீவாத்மா எப்படி இருக்குது, அந்த உள்ள பரமாத்மா இருக்கவே தான் அந்த ஜீவாத்மா. அப்போ இது நம்மளை தாங்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா எம்பெருமான். எப்படி தாங்கிட்டு இருக்கான்னா, உள்ள அந்தரியாமியாரும் தாங்கிட்டு இருக்கான். அதுபோல் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய அவன் இல்லையா, அவன் தான் தாங்குறான், நம்ம யாரும் தாங்கலை. நாம் நினச்சிருக்கோம் நாம் தான் முட்டு கொடுத்து நின்றுட்டுருக்கோம். இந்த கோயில் கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு 2-4 பேர் வந்து அந்த ராட்சசா மாதிரி இருப்பாள். அது இன்னும் நல்ல இதுவாக இருக்கா பலமாக இப்படி வச்சுட்டு ஒரு கோபுரத்தை தாங்குற மாதிரி இருக்கும். இந்த கை தோல் பட்டை வச்சு தாங்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம எதுவும் பண்ணல. நம்ம விட்டு வந்துட்டாலும் அதான் இருக்கும். இந்த பெருமாள் பொறுப்பாடும் போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஏழை பண்ணிட்டு இருப்பாள். எல்லோரும் ஏழை பண்ண, இந்த பக்கம் 4 பேர், அந்த பக்கம் 4 பேர், முன்னாடி 2 பக்கம் 4 8 பேர், 16 பேர் ஏழை பண்ணிட்டுப்பா. நடுவில் ஒருத்தனுக்கு எட்ட வேட்டாது. ஆனால் அவன் தான் ஏழை பண்ணுற மாதிரி ஃபுல்லாக ஒரு இது கொடுப்பான், ஏற்ற அப்படின்வான். அவனுக்கு எட்ட வேட்டாது. அவன் என்ன பண்ணுறான்னா தனக்கு எட்டலை அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சம் முட்டு கொடுத்துட்டுருக்கான். வெளில இருக்க வேலை என்ன நினச்சி, ஓப்பா இவன் தான் தூங்குறான் போலியும், 8 பேரில் 16 பேரில் இவன் தான் நல்லா பெருமாள் ஏழை பண்ணுறான் போல் இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுபோல் எப்படி கிடையாதோ பெருமாள் தாங்கிக்கிட்டு நாம் எதுவும் தாங்கலை. அப்படியாக என்ன பண்ணால் ஏன் தாங்கி கொண்டிருக்கிறான் எப்படின்னா, நம்மளே தாங்க கொண்டிருக்கிறது எம்பெருமான். அந்த எம்பெருமானை நாம் போற்ற வேண்டும். எப்படி போற்ற வேண்டும்னா, அன்று இவ்வுலகமளந்தாய் அடி போற்றி. அன்று என்று அப்படின்னா இந்த உலகளந்த பெருமாள் எப்போ உலகளந்தான் அப்படின்னா கிருத்தயுகத்தில் உலகை அளந்தான் இல்லையா. கிருத்தயுக மத்ஸ்ய கூர்ம வராக நாரசிம்ம, இது நான் இந்த 4 இதுவும் வந்து கிருத்தயுகத்தில் நடந்தது. அப்போ அன்று அப்படின்னா கிருத்தயுகம். அப்போ கிருத்தயுகத்துக்கு அப்புறம் என்னென்ன யுகம் இருக்குது, திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இப்போ கலியுகம் எத்தனை வருஷம் பார்த்தோமா, 4,32,000 வருஷம் இந்த கலியுகம். இப்போ நம்ம இருக்கிறது 5000 சொச்சத்தில் இருக்கும். இன்னும் யோசிச்சுக்கோம். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ நம்ம என்ன சொல்லிட்டு ஒரு வார்த்தை, பா களி முத்திருத்துறா அப்படின்றோம். களி முத்திருத்துன்றோம். இப்போ 5000 வருஷம் தான் ஆறுது. இன்னும் 4,27,000 வருஷம் இருக்குது ஒரு அப்ராக்சிமேட்டாக. அப்போ யோசித்து பார்த்துக்கோங்க களி எவ்வளோ முத்தி இருக்கும்னு. இந்த ஒரு காரணத்துக்காகவே நம்ம என்ன பண்ணணும்னா, இவ்வுலகம் நமக்கு வேண்டாம், எம்பெருமானுடைய திருவடி அங்கே போயிட்டோம்னா இது எதுவுமே நான் பார்க்கணும். இப்போ நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் பார்க்குறதுக்காக நான் பிறந்தேன், இந்த கண் இதெல்லாம் பார்க்கணுமா அப்படின்னு நம்ம எவ்வளோ விஷயம் பார்க்குறோம் ஒரு நாளைக்கு. இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. பார்க்குறதுனாலே நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் இல்லையா, இது பல துன்பங்கள் இருக்குது இல்லையா, பிணி மூப்பு துன்பம் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே நமக்கு வேண்டாம். ஆதலால் பிறவி வேண்டேன் எம்பெருமானே உன் திருவடியில் சரணடைஞ்சிட்டேன் அரங்கநாதனேன்னு சொல்லுவோம். அப்படியாக என்ன இந்த கலியுகம் அவ்வளோ மோசமாக இருக்குது. போக 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 எப்படி இருக்கும் அப்படின்னா, மனிதர்கள் வந்து கத்திரிக்காய் செடியில் ஏணி போட்டு ஏறுவாளாம், அவ்வளோ குள்ளமாயிடுவான். நம்ம பார்த்தோம் மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் எங்கே நடந்தது, அகோபில க்ஷேத்திரத்தில் நடந்தது. அந்த தூண் இருக்கு இல்லையா, அந்த தூண் இவ்வளோ பெருசு. அந்த தூண் வந்து 3000 அடி. அது எப்படி அவ்வளோ பெரிய அடி, மலை மாதிரியே இருக்கே, மலைக்கு மேலேயும் தாண்டி இருக்குன்னா, அப்போ அந்த கிருத்தயுகத்தில் இருக்கிற மனுஷாலாம் அவ்வளோ பெருசாக இருந்தா. இப்போ நம்ம பெருமாளை சேவிக்கிறோம் இல்லையா, நம்ம பெருமாள் சேவிக்கிறோம், பச்சை வாரண பெருமாள் சேவிக்கிறோம். எவ்வளோ பெருசாக இருக்கார் பெருமாள், நம்ம மாதிரியாக இருக்கார் இல்லை, நம்மளோட பெருசாக இருக்கு. ஏன்னா இவரும் 2,000 வருஷத்துக்கு முன்னாடி பெருமாள் இல்லையா. அப்போ இப்போ புதுசாக கோயில் கட்டுறா இல்லையா, அந்த கோயில் இப்போ கட்டுற எல்லா கோயிலுமே பாருங்களேன் நாம் சேவிக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா நம்ம இந்த கோயில் நம்ம பெருமாளை நேராக பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் பிராச்சீன கோயிலாம் போய் பாருங்கள், எல்லா கோயிலுமே நல்ல பெருமாள் நல்ல தலை தூக்கி சேவிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய அந்த காலத்துக்கு ஏற்ற பெருமாள். கிருத்தயுகத்தில் வந்த பெருமாள், துவாபர யுகத்தில் வந்த பெருமாள், திரேதாயுகத்தில் வந்த பெருமாள், அவெல்லாம் நல்ல பெருசாக இருக்கக்கூடியவா. ஏன்னா அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பெருமாள் இருக்கா அப்படின்னா அவள் அந்த ஹைட்டு. நான் இப்போ எப்படி இருக்கோம், நம்ம 5 அடி 6 அடின்றோம். போக போக என்ன 4 அடி ஒன்றுமே வேண்டாம். சிம்பிளாக நம்ம யோசிச்சு பாருங்க, ஒரு 100 200 500 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்களேன், எல்லாருமே 6-6.5 அடி இருப்பா, 6-6.5 அடிப்பா. நம்ம பக்கத்துலேயே பார்க்குற மாதிரி. நம்ம ஒரு 2000 வருஷம் 5000 வருஷம்லாம் நம்ம பார்க்க முடியாது, நமக்கு தெரியாது. என்ன பண்ணால் ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள் நமக்கு தெரியல. அப்போலாம் ஃபோட்டோ இருந்தது இல்லை, டிராயிங் இருந்தது, ஏதோ ஒன்று இருந்தது இல்லையா. அதை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, அவன் நம்மளை விட ஒரு 2 அடி 1 அடி மேலே இருந்தா, ஹைட்டாக இருந்தாலும். அப்போ என்ன ஆகும்னா போக போக தேஞ்சிகிட்டே வரும். கலின்றது தேஞ்சிகிட்டே இருக்கும். கிருத்தயுகம் ஆரம்பத்தில் 99.99% சத்துவகுணம் இருக்குமா. கிருத்தயுகம் அப்படி 4 யுகம் முடிகிறது இல்லையா. கிருத்தயுகம்
திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த யுகம் முடிகிற சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா 99.99% சத்வகுணம் இருக்காதான். ரஜோ தமோ குணங்கள் தான் இருக்கும். அதில் அதிகமாக தமோ குணம் தான் இருக்கும். சத்வகுணம் 1% தான் இருக்கும். அப்போ தான் பெருமாள் என்ன பண்ணுறாருனா கல்கி அவதாரம் எடுக்கிறார். இதுக்கு மேலே இப்படி இருக்கக்கூடாதுன்னு கல்கி அவதாரம் எடுத்து என்ன பண்ணால் எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணிவிட்டு நல்லவர்களை மட்டும் வச்சு திருப்பியும் கிருத்தயுகத்தை ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்க்கணும். இப்படியாக 4,32,000 வருஷம் இந்த கலியுகம். இன்ட்டு 2 போட்டால் துவாபர யுகம். துவாபர யுகத்துக்கு என்னென்னா 8,64,000 வருஷம் துவாபர யுகம். இன்ட்டு 3 போட்டால் திரேதா யுகம் 12,96,000 வருஷம். இன்ட்டு 4 போட்டால் 17,28,000 வருஷம். இதெல்லாம் சேர்த்து பாருங்க 43,20,000 வரும். இது வந்து ஒரு சதுர்யுகம். இதை நம்ம சொன்ன சங்கல்பத்தை சொல்கிறோம். என்ன சொல்கிறோம்? அத்ய பிரம்மணா, இப்போ இருக்கிற பிரம்மா, த்விதீய பரார்த்தே, இப்போ அவருடைய 2வது 50வது வருஷம். த்விதீய, அது 2ஆக பிரித்தா த்விதீய, அதில் 2வது த்விதீய பரார்த்தே, ஸ்வேதவராக கல்பே, இப்போ இருக்கிற கல்பத்துக்கு பேர் ஸ்வேதவராக கல்பே, வைவஸ்வத மன்வந்தரை, இப்போ இருக்கிற மன்வந்தரத்துக்கு வைவஸ்வத மன்வந்தரன்னு பேர். அது மாதிரி வந்து இப்போ இருக்கிற கலியுகே பிரதமே பாதி அதுதான் சொல்லலாம். இப்போ இந்த சதுர்யுகம் சேர்ந்தால் ஒரு மன்வந்தரம் சேர்த்தா கல்பம், இப்படி ஒவ்வொன்றா போகிறது இல்லையா? இதெல்லாம் சேர்த்து கடைசியில் ஒரு பிரம்மாவனோட ஆயுஸ் வருது இல்லையா? 100 வயசு. அவனுக்கும் 100 வயசு தான், நமக்கும் 100 வயசு தான். வித்தியாசமே இல்லை. முன்ன பின்னா பார்க்குறோம், அது வேறு விஷயம், நம்ம கர்மானால. ஆனால் எல்லாருக்கும் 100 வயசு தான் இல்லையா? அது இந்த கால பேதம் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி மாறுறது. இந்த காலத்தை நம்ம ஓட்டி ஆகணும். அதனால் இனிமேல் வரக்கூடிய சம்பவங்களை கலியுகத்தில் நாம் பார்க்க முடியாது. அதனால் இந்த ஒரு காரணத்துக்காகவே நம்ம என்ன இருக்கோம், போயிடுறோம், திருப்பி ஒரு ஜென்மம் எடுக்கிறோம். மனுஷ ஜென்மாவே எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் எவ்வளோ ஒரு 100 வருஷம் கழிச்சு நம்ம திரும்பி பிறக்கிறோம். எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்கணும். இன்னும் எவ்வளோ மோசமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம பார்க்கணுமா? இதெல்லாம் பார்க்க வேண்டாம்ன்றது தான் என்ன சொல்கிறேன்னா, இந்த உலகம் வேண்டாம் நமக்கு. என்னென்னா நான் எம்பெருமான இடத்துல போய் சேர்ந்துடலான்ட்டு இந்த ஒரு காரணத்துக்காகவே போயிடலாம். அன்று அந்த கிருதயுகத்தில் இருக்கக்கூடிய உலகை அலங்கான் நம்ம என்ன பார்த்தோம், நிறையோ எம்பெருமான் என்ன 3 அடி மண் கேட்டான். அதனால் கேட்ட க்ஷணத்தில் அந்த ஜலம் வந்து இவன் கையில் படுறது. பட்ட க்ஷணம் மாத்திரத்தில் நான் டக்கான்னு மாறுறான், கட்ட 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 கட்டான்னு வளர்க்குறான். மேலே உயர்றான். உயர்ந்து அளந்து என்னென்னா ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே அப்படின்னா, ஊடறுத்து அண்ணா அந்த ஆகாயத்து மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு போர்வையாக இருக்கக்கூடிய, இப்போ தான் ஓசோன் சொல்கிறோம்ல, ஓசோன் லேயர் இப்பெல்லாம் ஓட்டையாருது. நம்ம நிறைய வந்து பொல்யூஷன் நடக்குதுன்னா இல்லை, இந்த மாதிரி ஓட்டையாக போகிறது. அது மாதிரி பெருமாள் முதல்லையே ஓட்டை போட்டேன். என்னென்னா ஊடு அறுத்து அப்படின்னா அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு போர்வை, அந்த போர்வையை அறுத்துன்னு போய் என்ன பண்ண நேரம் ஓங்கி உலக பிரம்மலோகத்து வரைக்கும் போயிட்டான். அங்கே இருந்தால் நமக்கு கங்கைன்னு வந்தது. ஏன்னா பிரம்மா தன்னுடைய கமண்டத்தில் இருக்கிற ஜலத்தை சேர்த்தான், அது நமக்கு கங்கையாக வந்ததுன்னு பார்த்தோம். அப்படியாக அன்று இவ்வுலகம் அளந்தான் அடி போற்றி. அப்படிப்பட்ட எம்பெருமானோடைய திருவடி போற்றி. இது ரொம்ப எம்பெருமானோட திருவடி போற்றி எங்கே நம்ம பார்க்குறோன்னா எல்லாரோடைய நெத்தியில் பார்க்குறோம். திருமணம் இட்டு இருக்கோம் இல்லையா? இந்த திருமணம் என்னன்னா வேறு ஒன்றுமே இல்லை, எம்பெருமானோடைய திருவடி. உன்னுடைய திருவடி தாமரைகள் என்னுடைய நெத்தி மேலே வச்சுக்கிறேன். இதை விட எனக்கு வேறு எதுவுமே இல்லை. இதுக்கு திருமண் காப்புன்னு பேர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு திருமண் காப்புன்னு பேர். காப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரக்ஷன்னு பேர். இப்போது கோயிலெலாம் ஏதாவது ஒரு உற்சவம் நடக்கிறதுனா என்ன பண்ணுன்னா காப்பு ஒன்று கட்டிப்பான். ஏன்னா எந்த ஒரு விக்னம் இல்லாமல் நடக்கணும்னு சொல்லி ஒரு காப்பு கட்டுறது ரக்ஷ, அதை நம்ம ரட்சிக்கக்கூடியது அப்படின்னு. அப்படி போல் இந்த திருமணம் நம்ம ரட்சிக்கக்கூடியது தான். எப்படி ரட்சிக்கும் அப்படின்னா, நாம் திருமணம் நெட்டின்னு போகிறோம் ஸ்கூலுக்கு, நாம் திருமணம் நெட்டின்னு போகிறோம் ஆஃபீஸ்க்கு, திருமணம் நெட்டின்னு போகிறோம் ஏதாவது ஒரு இடத்துக்கு மீட்டிங்கு, எங்கே போனாலும் திருமணம் நெட்டின்னு போனால் என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்ச நாள் கேலி பண்ணுற மாதிரி இருக்கும், சிரிக்கிற மாதிரி இருக்கும். 5வது நாள் என்ன ஆகும் அப்படின்னா, 5வது மாதம் என்ன ஆகும்னு பார்த்தேன்னா, பரவாயில்லடா நல்லா சம்பிரதாயத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான், நம்ம எவ்வளோ கிண்டல் பண்ணியும் அவன் பாட்டுக்கு திருமணம் நெட்டின்னு வந்துட்டுருக்கான் அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மரியாதை வரும். அவன் கெட்ட பழக்கம்லாம் போக மாட்டான்டா. முக்கியமாக இந்த கெட்ட பழக்கம்லாம் இருக்கிறவா நம்மக்கிட்ட வர மாட்டான். இந்த ரக்ஷா எப்படி பண்ணோன்னா, கெட்ட பழக்கம் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு திருமணம் நின்றுக்காண்டா இவங்கிட்ட போய் நம்ம இதெல்லாம் கேட்க வேண்டாம், இந்த பழக்கம் பண்ணலாமா அந்த பழக்கம் பண்ணலாமான்னு கேட்கவே வேண்டாம். என்ன திருமணம் நின்றுக்கான், அவன் சுத்தமாக இருப்பான் அப்படின்ற எண்ணம் என்ன பண்ணோன்னா மற்ற எல்லாத்தையும் கெட்டதெல்லாம் விலகி எடுத்துடும். என்னன்னா நாமெல்லாம் நல்ல ஒரு இடத்துல வச்சுருக்கோம். இதுக்கு சாட்சி யாருமே இல்லை, நான் தான். நான் மார்க்கெட்டிங்கில் இருந்தபோது கூட ஸ்ரீசொன்னிட்டு தான் போவேன். திருமணம் இட்டிக்கிறப்போ ஸ்ரீசொண்டு முதல்ல என்ன பண்ண எதுவுமே இல்லாமல் இருந்தேன். அப்புறம் குங்குமம் வச்சுருந்தேன். அந்த குங்குமம் எப்படின்னா சின்னதாக சிந்தூரம் மாதிரி சின்னதாக லைட்டாக ஒரு ஊர்துவமாக வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்தேன் நல்லா திருமணிட்டேன். மஞ்சள் சீச்சனும் நல்லா ஜம்முன்னு இருந்தால் போவேன். மார்க்கெட்டிங்கில் யாரை பார்த்தாலும் போவேன். இது என்ன ஆகும்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நமக்கு அந்த ஒரு மரியாதை கொடுக்கும். வாங்க சாமி வாங்க உட்காருங்க. உடனே இந்த ஸ்வரூபத்தோடு போகிறோம் ரோட்டில் என்ன பண்ண, யாரோ ஒருத்தர் சாமி வணக்கம் சாமின்றான். ஏன் அவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா? ஏன்னா அந்த ஸ்வரூபத்துக்கு உண்டான மரியாதை. நம்ம உள்ளுக்குள்ளே ஞானம் இருக்கா இல்லையா அது 2வது பட்சம். ஸ்வரூபன்றது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்வரூபத்தோடு இருக்கணும். அப்போ என்னன்னா நம்ம சம்பிரதாயத்தை ஏற்றி
நம்ம சம்பிரதாயத்தை போற்றி இருக்கணும். இதனால் என்ன ஆகும்னா நமக்கு ஏத்தம், நம்மளால் நம்ம சம்பிரதாயத்துக்கு ஏத்தம். நமக்கு என்ன ஏத்தம்? நம்ம சம்பிரதாயத்தினால் நமக்கு ஏத்தம். வைஸ் வர்சா அப்படின்வா. நம்மளால் நம்ம சம்பிரதாயத்துக்கு ஏற்றோம், நம்ம சம்பிரதாயத்தினால் நமக்கு ஏற்றோம். அதான் பார்த்து என்ன பார்த்தோம், இப்போ கண்டுபிடிக்கிற எல்லா கண்டுபிடிப்போம் ஆமாம் நீங்கள் சொன்னது கரெக்டுன்னு சொல்லலை தவிர வேறு எதுவுமே இல்லை அதில். அப்படியாக நமக்கு என்னென்னா அந்த திருவடின்றது அந்த நெத்தியில் இருக்கும்போது நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் நம்மளை விட்டு விலகும் அப்படின்றது விசேஷம். அப்படியாக சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. இந்த ராமரை சொல்கிறேன். முதல்ல ராமனை சொன்னால் இப்போ ராமரை சொல்கிறா. சென்று அங்கு தென்னிலங்கை. சென்றுனா எங்கே சென்று அப்படின்னா அங்கு எங்குனா இலங்கைக்கு. அது என்ன இலங்கை அப்படின்னா தென்னிலங்கை. அந்த இடத்துலையும் தென்னிலங்கைனா இந்த இடத்துலையும் தென்னிலங்கை. என்ன குறிக்கிறது தென்னிலங்கை அப்படின்னா தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய ஒரு இடம் இல்லையா, அது ஒரு அர்த்தம். தென்னிலங்கைனா அழகாக இருக்கக்கூடிய இலங்கை. என்ன குபேரனோட இடம் அந்த இடம். குபேரன் என்ன பண்ணுறான்னா தனக்கு பூலோகத்தில் ஒரு இடம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணனா அந்த இலங்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன தீவு, அந்த தீவை தேர்ந்தெடுக்கிறான். அதை நன்னா இழைச்சி 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 கட்டுறான். தங்கத்தாலையும் வைரத்தாலையும் பொன்னாலையும். எப்படி கட்டானா ஆயர்பாடி போல. இந்த ஆயர்பாடியில் எப்படி பார்த்தோம், எல்லாம் ரத்தினங்களாலான சுவர்கள், ரத்தினங்களாலான கதவுகள் அப்படின்னு பார்த்தோம்ல. எல்லாமே இந்த ரத்னம்லாம் வந்து சாதாரணமாக இருக்கும். சொல்லுவாள் எங்கள் அம்மா சொல்லுவாள், நான் சின்ன வயசில் இருக்கும்போது என் கல்யாணத்து போதெல்லாம் ஒரு சவரன் நகை எவ்வளோ தெரியுமாடா, 2 ரூபான்னுவா. நான் சொல்லுவேன், அம்மா அப்பயே ஒரு 200 பவுன் வாங்கி வச்சுருக்க வேண்டியதானே, இப்போ நம்ம எவ்வளோ உபயோகப்படுத்திருக்கலாம் அப்படின்னு. அதுபோல் அப்போல்லாம் என்னென்னா அவள் காலத்தில் இந்த வைரம் வைடூரியம் கோமேதம் இதெல்லாம் சாதாரணமாக கிடைக்கக்கூடியது, சாதாரணமாக உபயோகப்படுத்தக்கூடியது. இவ்வளோ ரொம்ப வைரம்னா இப்போ நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா, அந்த மாதிரி இல்லை. சாதாரணமாக எல்லா ராத்துலையும் வைரம் இருக்கும், எல்லாத்துலையும் வைரத்தோடு வைரம் முக்குத்தி எல்லாம் இருக்கக்கூடியது. அந்த மாதிரி இருந்தவா அப்படி இல்லையா. அப்படியாக என்னென்னா தென்னிலங்கை அப்படின்னா தென்னிலங்கை எப்படி இருந்தது, நல்ல அழகாக இருந்தது. எப்படி அழகாக இருந்ததுன்னா ஆயர்பாடி போல. ஆயர்பாடி எப்படி ரத்தங்களால் ஜொலிச்சதோ அது போல் இந்த இடத்துல தங்கத்தாலேயே ஜொலிச்சது, எல்லாமே தங்கமயமாக இருந்தது. அப்படி இருந்த இடம். அதனால் இதுக்கு தென்னிலங்கை, அழகான இலங்கைன்னு பேர். இப்போ இப்போ நம்ம ஒரு ஆங் கட்டுறோம், நல்லா சூப்பராக ஒரு இந்த ஏரியாலே இல்லாத மாதிரி ஒரு ஆங் கட்டுறோம். உடனே அந்த ஏரியாவில் பெரிய வேலை என்ன பண்ணுவான், நேராக வந்து அந்த எங்கிட்ட கொடுத்துரு, இன்னும் எவ்வளோ கட்டினேன், 2 கோடி ரூபா தான், நான் 3 கோடி ரூபா கொடுக்குறேன், கொடுத்துருண்டுவா. என்னென்னா அவளுக்கு அதை தன்னை கருத்தைப்படுத்திக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணத்தை கொண்டு தான் ராவணன் என்ன பண்ணானா. இத்தனைக்கும் இவன் வந்து குபேரன் வந்து தன்னுடைய கசின், அத்தை பையனும் மாமா பையனும், அவனையே விரட்டி அடிச்சிட்டான். என்ன பண்ண, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய புஷ்பக விமானம்னு சொல்லக்கூடிய அந்த விமானம் அது வாங்கி வச்சுட்டு அந்த இடத்த விட்டு அவனை துரத்தி அமைச்சிட்டான். அதை இவன் வச்சு ஆண்டுட்டு இருக்கான். ஏன்னா முல்லோகத்தையும் ஆண்டுகிட்டு இருந்ததுனால. அப்படிப்பட்ட தென்னிலங்கைன்னு சொல்லக்கூடிய அழகான இலங்கை. அந்த தென்னிலங்கை செற்றாய். தென்னிலங்கைனா அழித்தவனே அப்படின்னா தென்னிலங்கை அணிகளை தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அந்த அரசனை அழித்தான். ஏன்னா ராவணாசுரனை அழித்தான். செற்றாய் அப்படின்னா அப்படிப்பட்ட உன்னுடைய திரள் போற்றி. திறமைன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது, ராமர் தான் ஞாபகம் வரும். கிருஷ்ணன்னு சொன்னால் எந்த ஞாபகம் வரும்னா சில்மிஷன் ஞாபகம் வரும். சரி, அவங்ககிட்ட திறமை இல்லைன்னு இல்லை, ஆனால் அவங்ககிட்ட இருக்க எது முக்கியமாக இருக்குன்னா சில்மிஷன் தான் முக்கியமாக இருக்குது. அதில் ரசிக்கிறோம். நான் இந்த தசாவதாரங்களில் எம்பெருமான நீங்கள் ஒவ்வொரு அவதாரத்தையும் தனித்தனியாக பாருங்களேன், தனித்தனி ருச்சி இருக்கும். இந்த அவதாரம் ஒரு ருச்சி, அந்த அவதாரம் ஒரு ருச்சி. இந்த அவதாரத்தில் கம்பீரம், அந்த அவதாரத்தில் என்ன ஆனந்தம், இந்த ஆரத்தில் என்னென்னா பெருமை, அப்படிலாம் இருக்கு இல்லையா. ஒவ்வொரு அவதாரத்துக்கு உண்டான ஏற்றம் என்னென்னா அவனை அனுபவிக்கும் போது மற்ற அவதாரம் ஞாபகம் வராது, அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நரசிம்மனே நினச்சி பாருங்க, நரசிம்மன் என்ன பண்ணுறோம், உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோமுகம். அப்போ கிருஷ்ணனோ ராமன் ஞாபகம் வரமாட்டான். இவனோட பராக்கிரமம் வீரம் எப்படின்னா மாறி மழை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம்னா. இவன் எப்படிப்பட்டவன், சாதாரணப்பட்டவன், சீரிய சிங்கம்னா. அவனும் அப்போ அவனோட இது தெரியும், பராக்கிரமம் தெரியுது இல்லையா. சில பேருக்கு அந்த பராக்கிரமம் பிடிக்கும், சரி நரசிம்மரை சேவிச்சுக்கோ. சில பேருக்கு கிருஷ்ணனோட லீலைகள் பிடிக்கும், லீலா விபூதி தானே, லீலானந்தம், அதனால் கிருஷ்ணனை பிடிக்கும். சில பேர் ராமர் பிடிக்கும், எப்படிப்பட்ட ஆஜானுபாகன், எப்படிப்பட்ட திரளுடையவன், அவன் போல ஒரு திறமை இல்லை. 14,000 ராட்சசர்களில் 1 மணி நேர சாதத்தில் கொன்றான். இது நடக்கிற காரியமா எங்கேயாவது? அப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 50-100 அம்பு, ஒரு செகண்டுக்கு ஒரு 50-100 அம்பு போடணும் இல்லையா. அது சாதாரண நம்மளால் பண்ண காரியம் இல்லை. அப்போ திறமைன்னு சொன்னால் என்ன ஞாபகம் வருதா, ராமர் தான் ஞாபகம் வருது. உக்ரம்னு சொன்னால் யார், நரசிம்மர் ஞாபகம் வருது. விளையாட்டுன்னு சொன்னால் யார் ஞாபகம் வருதா, கிருஷ்ணன் ஞாபகம் வருது.
இல்லையா? நல்லா ஓங்கி உலகளம் தானே. அதாவது திரிவிக்ரம் அவதாரணை ஆகுது, வாமனன் திரிவிக்ரம் அவதாரணம். இது போல் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஏற்றம் உண்டு. அப்படி இந்த ராமரோட ஏற்றம்னா திரள்னாலே அது ராமன் தான், திறமைனாலே அது ராமன் தான். அப்படிப்பட்ட விசேஷமானவர் ராமன். அந்த ராமனை குறித்து சொல்கிறார். என்ன சொல்கிறான்? செற்றாய் திரள் போற்றி. உன்னுடைய திறமை என்ன? அந்த திறமை இருக்கே, அது சாதாரண திறமையா? எப்பேற்பட்ட திறமை? அந்த திறமையை நாங்கள் வழங்குகிறோம் அப்படின்னு திறமை போற்றின்றார். பொன்னச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. பொன்னச்சகடம் அப்படின்னா சகடாசுரன். ஏற்கனவே அந்த வண்டி ரூபத்தில் வந்திருக்கான். இந்த ஆயர்பாடியில் என்ன பண்ணுவான்னா, ஒரு ஏதாவது அப்பப்போ ஏதாவது ஒரு உற்சவம் வந்துட்டுருக்கும். ஊரில் ஏதாவது ஒரு திருவிழா அந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு இல்லையா? கிராமம்னா ஒவ்வொரு உற்சவம் வந்துட்டுருக்கோம், கோவில் இருக்கும், ஏதாவது உற்சவம் இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு உற்சவத்தில் என்ன பண்ணுறான்னா, இந்த நந்தகோபுரம் யசோதை என்ன பண்ணுறான்னா, ஊர் மக்களுக்கு எல்லாருக்கும் தானம் கொடுத்துருக்கா. யார் இவன்? நந்தகோபன் யார்? அம்பரமே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா. இவனை தான தர்மங்கள் பண்ணிகிட்டு இருந்தான் எல்லாருக்கும். எல்லாரும் சுபீட்சமாக வச்சுருந்தான்னு பார்க்குறோம். என்கிட்ட பைசா இருக்குது, நான் வச்சுட்டு இருக்கேன், நான் சுபீட்சமாக இருக்கேன், எனக்கு இத்தனை பேங்க்கில் இத்தனை கோடி ரூபாய் பைசா இருக்குது. அப்படி இல்லாமல் இது எல்லாத்தையும் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கக்கூடியவன். எப்படின்னா அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் அப்படின்றவன். இவன் என்ன பண்ணுறேன்னா, அப்படி புடவை வேஷ்டி இதெல்லாம் தானம் பண்ணிட்டு இருக்கான். எல்லாருக்கும் தளி பண்ணி சாதெல்லாம் பண்ணிட்டு அது உற்சவத்தில் பண்ணிட்டு இருக்கான். இதில் இவன் நந்தகோபுரம் சரி யசோதையான் சரி ரொம்ப பிஸியாக இருக்கான். அப்படி இருக்கும்போது என்ன பண்ண, இந்த சகடாசுரன் ஒருத்தன், கம்சன் அனுப்பிச்ச பல ராட்சசர்களில் ஒருத்தன் சகடாசுரன். இந்த சகடாசுரன் என்ன பண்ணான்னா, ஒரு வண்டி ரூபத்தில் வரான். கை வண்டி அப்படின்னு வச்சு, கை பிடிச்சி வண்டியில் கை பிடிச்சின்னு இருக்கும்போது பழைய காலத்தில் தான் இருக்கும். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் மோட்டர்லாம் கிடையாது இல்லை, மோட்டர் சைக்கிள் மோட்டர் வண்டிலாம் கிடையாது. அப்போ என்ன, வண்டியில் வந்து உட்காருவா, ரிக்ஷா, கை ரிக்ஷான்னுவா. அந்த கை ரிக்ஷாவில் கை ஆள் தான் தூக்கிட்டு போகணும். அதுக்கப்புறம் தான் சைக்கிள் வந்தது, அதுக்கப்புறம் வச்சுட்டு போனால், அதுக்கப்புறம் மோட்டர் வந்தது, மோட்டர் வச்சுட்டு போனால். அதெல்லாம் பிற்காலத்தில் வளர்ச்சி இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வண்டி, அந்த கை வண்டி. இல்லைனா அந்த வண்டியில் 2 பக்கம் மாடு போட்டானா அது மாட்டு வண்டி இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அது ஒரு வண்டி, கை வண்டி. அந்த கை வண்டியாக வந்து அங்கே உட்காந்துட்டுருக்கான். எப்போ நமக்கு கரெக்டாக வந்து டைம் கிடைக்குமோ அந்த டயத்தில் கரெக்டாக இவனை தாக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படியே உட்காந்துட்டுருக்கான். இது உட்காந்து இப்போ யார்? கிருஷ்ணன் யார்? சின்ன குழந்தை. அதான் விசேஷம். கிருஷ்ணன் சின்ன குழந்தை. எப்படி இருக்கான்னா, இந்த யசோதையும் நந்தகோபாலம் என்ன பண்ணுறான்னா, இந்த குழந்தைய ஒரு சின்ன ஒரு பெட்டு மாதிரி போட்டு அதில் பெட்டில் படுக்க வச்சுட்டு பாட்டுக்கு காரியம் பார்த்துட்டு இருக்கான். இப்போ குழந்தை படுத்துட்டுருக்கு, கை கால் ஆட்டின்ட்டுருக்கு. சின்ன குழந்தை இல்லையா? அந்த கை கால் ஆட்டிகிட்டு இருக்கும்போது இந்த சகடாசுரன் கிட்ட வரான். கிட்ட வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட யாருக்கும் தெரியக்கூடாது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட வரான். ஏன்னா திடீர்னு யாரும் எல்லாரும் தெரிஞ்சிச்சுன்னா கிருஷ்ணனை தூக்கின்னு ஓடி போயிடுவான். இப்போ இவன் வந்த காரியம் முடியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணான்னா, மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வரான். கிட்ட வந்தோடனே ரொம்ப கிட்ட வந்து என்ன பண்ணுறான்னா, இந்த கையை நல்லா உதறி விட்றான். கையை காலையும் நல்லா உதறி விடும். குழந்தை என்ன பண்ணும்? நல்லா கை கால் நல்லா உதறிண்டே இருக்கும். சின்ன வயசு சின்ன குழந்தை பார்த்து, அதுவும் நல்லா ஒரு சாப்பிட்டு நல்லா இதுவாக தெம்பாக இருக்கும்போது நல்லா உதறும் இல்லையா? கிருஷ்ணன் எப்பயுமே தெம்பாக இருக்கிறவன். சின்ன பிறந்ததுலேருந்தே தெம்பாக இருக்குவான். எவ்வளோ தெம்புனா, பிறந்த உடனே விஸ்வரூபத்தை காமிச்சான். அப்போ எவ்வளோ தெம்பு இல்லையா? அப்படிப்பட்ட தெம்பு இருக்கிறவன் என்ன பண்ணானா, பார்த்தான். கிட்ட வந்தோடனே நேராக ஒரு உதவ வச்சான். இந்த வண்டி என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த கை பிடிக்கிற இடம் இருக்கு இல்லையா? அந்த கை பிடிக்கிறதெல்லாம் உடஞ்சது, சக்கரெல்லாம் பேந்தது, பிளந்தது. அந்த வண்டி என்ன பாச்சுன்னா, நேராக எங்கேயோ ஒரு 10 மைல் தள்ளி போகுதுதான். இங்கே பக்கத்தில் எங்கேயும் இல்லை, அந்த வண்டி எங்கேயோ போய் 10 மைல் தள்ளி வந்துது. அதனுடைய உபகரணங்கள்லாம் இருக்குல்ல, சுற்றி இருக்கக்கூடியது, அதெல்லாமே அங்கேயே உடஞ்சி கிழிஞ்சு பிஞ்சு போயிட்டான். எந்த பிஞ்சு கையால் அடித்து பிஞ்சு போயிடுது. எப்படி பார்த்துக்கணும்? இதுதான் அவனுடைய விசேஷம், கிருஷ்ணனோட விசேஷம். கிருஷ்ணேஷன் பண்ண காரியம்லாம் ஒன்று கூட சாதாரண காரியம் கிடையாது. ராமர் வந்து தான் மனிதனாக இருந்ததுனால, நான் மனுஷனாகவே இருந்தேன், ஏன்னா ஒரு மனுஷன் கையால் சாகணும்னு அவன் கேட்டுக்கல ராவணன். ஹிரண்யாக்ஷன் கொஞ்சம் கிளவராக என்ன பண்ணிட்டான்னா, மனுஷன் கையாலையும் சாகக்கூடாதுன்ட்டான், மிருகம் கையாலும் சாகக்கூடாதுன்ட்டான். ராவணாசுரன் அதுக்கப்புறமா தெரிஞ்சிருக்குல்ல, அது கிருத்தயுகத்தில் நடந்துடுது. இப்போ நீ இருக்கிறது துவாபர யுகம், திரேதா யுகம். திரேதா யுகத்தில் நீ என்ன வச்சுக்கணும்? முன்னாடி ஹிரண்யகசிபுன்னு ஒருத்தர் தான், ஹிரண்யாக்ஷன் ஒருத்தர் தான். அவள் வேண்டிண்டா மனுஷனாலையும் சாகக்கூடாதுன்னு. அதுக்கே ஒருத்தன் பிளான் போட்டு வந்தான்னா நீ அதுவும் கேட்கல. இவனுக்கு என்னென்னா ஆணவம் ராமருக்கு. என்ன ஒரு மனுஷனால் அழிக்க முடியாது. அதனால் மனிதரில் கேட்கவே இல்லை. மனுஷனால் சாகணும் அப்படின்றது கேட்கவே, வரோம் சாகக்கூடாதுன்ற வரோம் கேட்கவே இல்லை. பார்த்தா பெருமாள் மனுஷனாகவே வந்துட்டான். வந்து என்ன பண்ணான்? அங்கேருந்து இங்கே வரைக்கும் நடந்து வந்தான். ராமர் நடந்து வந்த பாதை, ராமனுடைய பாதை, அது ராமாயணம். ராமாயணம்னா வேற இல்லை, ராமர் அயனம் சென்ற விதம் அப்படின்ற. இப்போ நம்ம பார்க்குறோம், தை மாதம் வந்து 14ஆம் தேதி வருது இல்லையா? 14ஆம் தேதி தை மாதம் என்ன அப்படின்னா, தை 1ஆம் தேதி தை மாத பிறப்பு இல்லை. அது மட்டும் இல்லை, உத்தராயண புண்ணிய காலம். சில கோயில்களில் பார்த்தோன்னா பெருமாள் 2 வாசல் வச்சுருப்பார்.
பெருமாள் நேராக வந்தானா இந்த பக்கம் ஒரு வாசல், இந்த பக்கம் ஒரு வாசல், இந்த பக்கம் உத்தராயண வாசல், இந்த பக்கம் தட்சிணாயன வாசல் இல்லையா, 2 வாசல் இருக்கும். அமுதன்லாம் அப்படி தான் செய்யலாம். அது மாதிரி திருவட்டாரில் கூட அப்படி தான், திருவள்ளரையில் கூட அப்படி தான் நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் என்னென்னா 2 வாசல் இருக்கும். உத்தராயண புண்ணிய காலத்தில் இந்த பக்கமாக தான் வந்து போய் சேவிக்கணும் பெருமாள். உத்தராயண வாசல் வழியாக தான் போகணும். தட்சிணாயணத்தில் என்ன பண்ணால் தட்சிணாயன வாசல் தான் போய் சேவிக்கணும் பெருமாள். அங்கே விசேஷம் என்ன, உத்தராயணம்ன்றது பகல் பொழுது, தட்சிணாயன்றது இரவு பொழுது. இப்போ உத்தராயணம்ன்றது தட்சிண பொழுதுனா எப்போ ஆரம்பிக்கிறது? தை மாதம் ஆரம்பிக்கிறது. தை மாதம் ஆரம்பிக்கிறதுனால அது உத்தராயணம் ஆரம்பிக்கிறது. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற காலம் என்னது? நமக்கு சூரியோதயம் எப்போ? 6 மணிக்கு அப்ராக்சிமேட்டாக 6 மணிக்கு முன்னாடி என்னது? பிரம்ம முகூர்த்தம். அந்த பிரம்ம முகூர்த்த வேலை நம்ம சொல்கிறோம். அதனால தான் இந்த மார்கழி மாதத்துக்கு பிரம்ம முகூர்த்த மாதம்னு பேர். முதல் பாசத்தை பார்த்தோன்னா மாசானாம் மார்கசீர்ஷ மகம், என்னென்னா மார்கழி மாதமாக இருக்க மாதங்களில் அப்படின்ட்டான். தமிழில் கூட மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னா. அப்போ அந்த விஷயம் என்ன, உத்தராயணம் ஆரம்பிக்குது. உத்தர அயனம், அதாவது உத்தர பக்கமாக போகிறது, நார்த்து சைடு போகிறது அப்படின்னு அர்த்தம். தட்சிணாயனம் சவுத்து பக்கமாக போகிறதுன்னு அர்த்தம். சவுத் சைடு அப்படின்றா என்னென்னா, இந்த சூரியன் இருக்கே நடுவில் கரெக்டாக கிழக்கில் உதிக்குது இல்லையா, அது 2 நாள் தான் நடக்கும். இந்த ஆரம்பிக்கிற காலத்தில் அங்கேருந்து ஆரம்பித்து நடுவில் இருக்கும். அங்கேருந்து ஆரம்பித்து உத்தர பக்கம் அப்படின்னா நார்த்து சைடு அப்படியே போகும். ஒரு 3 மாதம் போயிட்டு திருப்பி இந்த பக்கம் வரும், நடுவில் வரும், திருப்பி வரதுல அப்போ திருப்பி நடுவில் இருக்கு இல்லையா. அப்போது இது இந்த பக்கம் மாறுறது, தெற்கு பக்கமாக நகருது, தெற்கு பக்கமாக நகர்ந்து போகிறது, திருப்பி வருது. 3 மாதம் போகிறது, 3 மாதம் வருது. அப்போ ஒரு 6 மாதம். ஒரு வருஷத்தை 2ஆக பிரித்தான்னா 2 அயனம், உத்தராயணம் தட்சிணாயனம் இல்லையா. அப்போ போயிட்டு வர்றதுக்கு அயனம்னு பேர். அப்போ ராமர் போயிட்டு வந்ததுனால அதுக்கு ராமர் போன பாதை, அது ராமாயணம். அவ்வளோதான். ராமாயணம்னா என்னது அப்படின்னா, ராமர் பிறந்தான், ராமரோட கதை அப்படின்னு இல்லை, ராமர் போன பாதை. ஏன் இதுக்கு இந்த பேர் வைக்கணும்? மகாபாரதத்துக்கு இந்த பேர் இல்லை, புராணங்களுக்கு இந்த பேர் இல்லை. ஏன் ராமருக்கு மட்டும் அயனம்னு வச்சுருக்காங்க? ராமர் போன பாதையை நாம் பின்பற்ற வேண்டும், அதாங்கிறது விசேஷம். கிருஷ்ணர் போன பாதையை நாம் பின்பற்ற வேண்டும்னா அதுவும் பின்பற்றணும். ஆனால் அந்த திறமை உனக்கு இருந்தால், அது நமக்கு இல்லை, அதனால் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். கிருஷ்ணர் மாதிரி நானும் லீலைகள் பண்ணுறேன் அப்படின்னா பண்ணு, ஆனால் கிருஷ்ணர் மாதிரி பண்ண வேண்டிய எல்லா வேலையும் பண்ண முடியாது. அப்போ ராமர் மாதிரி என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? ராமர் மனிதனாகவே இருந்தான். ராமர் எந்த ஒரு க்ஷணத்துலேயும் தான் பரமாத்மான்னு காட்டவே இல்லை, ஒரே ஒரு இடத்துல தான் காட்டினான். இந்த சமுத்திரராஜன் வழி கொடுக்கலன்னே நான் உன் பேரில் பிரம்மாஸ்திரம் போடுறேன்னு எடுத்தான். போடக்கூட இல்லை, எடுத்தான். அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் தான் பரமாத்மான்னு காமிச்சான். அப்பயும் எதுக்கு? கோவத்தினால், சினத்தினால் தென்னிலங்கை கோமான சின்ன, கோவத்தினால தான் வந்து ராவணனை கொண்டான். எப்படின்னா அந்த கோவத்தில் இருக்கான். அதனால் அந்த சமுத்திரராஜன் கிட்ட என்ன பண்ணேன்னா, நான் உன்னை கொல்றேன் பாரு, என் மனைவி தேடின்னு நான் போயிட்டு இருக்கேன், நீ எனக்கு வழி உள்ள, நான் என்ன அர்த்தம் அப்படின்னு இது பண்ணுறான். அப்போ அந்த சமுத்திரராஜன் என்ன பண்ணுறானா, நீ சொல்கிற மாதிரி செய்கிறேன்னா. அப்புறம் தான் அந்த இடத்துல இந்த பாலம் கட்டினா, அந்த பாலத்துக்கு அவன் உதவி பண்ணினான் அப்படின்னு. அப்புறம் தினத்தினால் தென்னிலங்கை கோமான், அப்படியே கோவத்தோடு வந்தவன் அப்படின்னா அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவன் பரமாத்மான்னு காமிக்கிற மாதிரி வந்தான், காமிக்கல. ஏன்னா அவன் மனிதனாகவே இருந்தான். மனுஷன்ற எப்படி இருக்கணும்? அப்பா சொல் பேச்சு கேட்டுட்டு இருக்கணும். அம்மா என்ன சொன்னா, வரம் கேட்டா, கிளம்புன்னா கிளம்பிட்டான். அப்படி இருக்கணும். அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்கணும். எப்படி நடந்துக்கணும்? ஒரு பெண் இடத்துல எப்படி நடந்துக்கணும், ஒரு ஆண் இடத்துல எப்படி நடந்துக்கணும், ஒரு சின்ன பிரச்சனை வந்து அது எப்படி நடந்துக்கணும், ஒரு பிரச்சனையை எப்படி நம்ம எதிர்கொள்ளணும், இது எல்லாமே ராமரோட அந்த அயனத்தை பார்த்தோம்னா, ராமர் நடந்த அந்த பாதை பார்த்தோம்னா நமக்கு கிளியராக புரியும். அதை வச்சு நம்ம நடந்துட்டாலே போதும், நம்ம நல்ல பேரே கிடைக்கும். அப்படியா இவன் திரள் போட்டு ராமர் இவனோட திறமை என்னன்னா, எல்லா இடத்துலையும் திறமை, தன்னுடைய மனுஷத்தன்மையாகவே இருந்து திறமை காமிச்சவன். கிருஷ்ணர் எல்லா இடத்துலையும் தான் பரமாத்மான்னு காமிச்சான். பூதகையை கொன்னான். எப்படி கொன்னான்? இவன் பரமாத்மாவாக இருக்கிறதுனால கொன்னான். எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு இவன் தான் பரமாத்மான்னு. மகாபாரதம் நடந்திருக்கும் போதே பாகவதம் வச்சுக்கோங்க. கிருஷ்ணர் பிறந்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் இருக்குது பாகவதம். இந்த பாகவதத்தில் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் எல்லா இடத்துலையும் தான் பரமாத்மான்றதை சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தான். அது கிருஷ்ணனோட விசேஷம். ராமரோட விசேஷம்னா தான் மனிதனாகவே இருந்தான், மனிதனாகவே நடந்தான், மனிதனாகவே போனான். போகும்போது கூட திடீர்னு பறந்து போயிடல, சரையும் நிலையில் இறங்கி போயிட்டான். போகும்போது என்ன பண்ணான், எல்லாம் ஆடு மாடு மனுஷா எல்லாரையும் கூட்டினான். யார் யார் வரீங்களோ வாங்க அப்படின்ட்டான். அப்படியே நேராக மோட்சத்தை கொண்டு போயிட்டான். இந்த அயோத்தியாவில் பிறக்கிறதுன்றது அவ்வளோ விசேஷம். க்ஷேத்திரங்களில் பிறக்கிறது, க்ஷேத்திரங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது, க்ஷேத்திரங்களில் உபநயனம் பண்ணிக்கிறது அவ்வளோ விசேஷம், ரொம்ப விசேஷம். அது நம்ம பிளான் பண்ணி பண்ணணும். இந்த இடத்துல கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த கோயிலில் பண்ணிக்கணும். இந்த கோயிலே வேண்டாம், அந்த க்ஷேத்திரம் பார்த்தசாரதி கோயில் பக்கத்தில் ஏதோ ராமானுஜ கூடம், அந்த கூடத்தில் கல்யாணம் பண்ணிக்கணும், விசேஷம் இல்லையா? இப்போ நம்ம பெருமாள் இங்கே இருக்கார், பெருமாள் வாசல் இங்கே மண்டபம் இருக்குது, இங்கே கல்யாணம் பண்ணிக்கிறது விசேஷம். அந்த க்ஷேத்திரத்தோட ஒட்டி இருக்கிறதுன்றது விசேஷம். ஏன்னா எம்பெருமானுடைய அனுகிரகத்தோடு பண்ணிக்கிறது அப்படின்றது விசேஷம். அப்படியாக
இவர் என்னன்னா அந்த க்ஷேத்திரம்ன்றது விசேஷம். எதுனா அயோத்தியாவில் பிறக்கிறதே விசேஷம், அப்படிப்பட்ட விசேஷம். அதே மாதிரி மதுரா பிருந்தாவனில் பிறக்கிறதே விசேஷம். அதனால பிறக்க பார்த்தோம் முரட்டு பக்தின்னு பார்த்தோம். அப்படியாக ஒவ்வொருத்தரை சொல்லும்போது அவளுக்கு குறிப்பு சொல்கிறான். ஏன்னா இப்படிப்பட்ட செய்தானே உன்னுடைய திறமை போடுறீன்னா. ராமருக்கு என்ன திறமை? ராம் வந்து பகவான்னு காட்டல, மனுஷன்னு காட்டுறதுனால மனுஷனுக்கு உண்டான திறமையை காமிச்சா, அதனால் திரள் போற்றி அப்படின்றா. இங்கே பொன்னச்சகடம் உதைத்தான் புகழ் போற்றி. ஏன்னா இந்த வண்டி வருது இல்லையா, இந்த வண்டியை வந்து தூக்கி அடிக்கிறான் இவனா, இவனுடைய புகழ் போற்றினான். கிருஷ்ணர் பண்ணது எல்லாமே புகழ வேண்டியது. சின்ன குழந்தைலேருந்து பெரிய குழந்தை வரைக்கும், பெரிய பையனாக வரைக்கும் எல்லா இடங்களும் அவன் பண்ணது அத்தனையுமே புகழ வேண்டியது. மகாபாரதம் நடந்திருக்க வேண்டியது இல்லை, இருந்தாலும் நீ நினச்சி தான் நடத்தின. ஆமாம் நடத்தின. இப்படி நீ பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆமாம் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஏன் பண்ண வேண்டிய விஷயம் பண்ண, நீ பண்ணதுனால உனக்கு சாபம். காந்தாரி விட்டாலும் ஏன்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் பண்ணதுக்கு உண்டான காரணம் உண்டு. இந்த சாபத்தை ஏற்றுக்கிறதுக்கும் ஒரு காரணம் உண்டு. இல்லை பெருமாள் சாபம் துளசிக்கிட்ட சாபம் ஏற்றுக்கிறான். என்ன பண்ணா, இன்றைக்கும் நமக்கு சால கிராமமாக அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான்னா. பெருமாள் இடத்துல எது போனாலும் என்ன ஆகும்னா அது நல்லதாக தான் வரும். எப்படி நீ வேணால் என்ன வேணால் போட்டு என்ன வேணால் பண்ணிக்கோங்க, அது நம்ம நல்லதாக தான் முடியும் அப்படின்வா. அதுபோல் என்னென்னா பெருமாள் கிட்ட நம்ம எல்லாமே பண்ணிடுவோம். பசு மாடுன்னு சொல்லுவாள். பசு மாடு நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன், இந்த பாசுரங்களை சொல்லியிருக்கான். இந்த பசு மாடு சாப்பிட்றதுலாம் பார்த்துருக்கீங்களா? நமக்கு வேண்டாதது தான் சாப்பிடும். நாமெல்லாம் எதெல்லாம் வேண்டான்னு கொடுக்குறோமோ அதெல்லாம் சாப்பிடும். ஆனால் அது கொடுக்கக்கூடிய அத்தனையுமே எப்படி வசத்தியானது. அதுபோல் ஒரு பியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய எதுவுமே இல்லை. பசுமாடுகிட்டேருந்து வரக்கூடிய அத்தனையுமே இன்க்ளூடிங் என்னென்னா கோபியம்லேருந்து சாணிலேருந்து எல்லாமே விசேஷமானது. பஞ்சகவ்யம்னு சாப்பிட்றோம் இல்லையா, ஏதாவது ஒரு தீட்டு. பழைய காலத்தில் தூரமானால் அந்நிய தீட்டுன்னு ஒரு நாள் இருப்பாள். முடிச்சுட்டு அது மறுநாள் போய் குளத்துல தான் போய் குளிச்சுட்டு வரணும். குளிச்சுட்டு ஆற்றுக்கு வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா கையில் பஞ்சகவ்யம் கொடுப்பாள். அது சாப்பிட்டா தான் சுத்தி, அதுக்கப்புறம் தான் உள்ளே வரணும். அப்போ அந்த பஞ்சகவ்யம் எவ்வளோ உசந்ததுன்னு பாருங்கள். அந்த பசுவினாலான 5 விசேஷங்கள்: பால், தயிர், நெய், கோமியம், இது எல்லாமே விசேஷமானது. எல்லாமே ஆன்டிபயாட்டிக். இன்னும் சொல்ல போனால் ஆங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கும் கிராமத்தில் போனோன்னா ஆற்றை சுற்றி என்ன பண்ணுறோன்னா அந்த பசு சாணியை வந்து பூசி வைக்கிறோம். எதுக்குன்னா தேள், பாம்பு, பூரா வராது. பூரா கடிக்காது, ஆனால் காதுக்குள்ளே பூந்துடும். அதுக்காக அது விஷ ஜந்துவில் வச்சுருப்பான். தேள், பூரா, பாம்பு இது வந்து நமக்கு அண்டாது. அதனால் அது விசேஷம். 2வது என்னதுன்னா அதை பூசிட்டோன்னா வெளியில் குளிர் காலத்தில் வெப்பமாகவும் வெயில் காலத்தில் குளிர்ச்சியாகவும் இருக்கும். இது வேறு ஏதாவது ஒரு பெயிண்ட் பண்ணுமா? இந்த பெயிண்ட்டு சுவாமி உள்ளுக்குள்ளே வந்து நல்லா வெயில் காலத்தில் கூலாக இருக்கும், மழை காலத்தில் சூடு கொடுக்கும்னா ஏதாவது ஒரு பெயிண்ட்டு சொல்ல முடியுமா? நம்ம கண்டுபிடிச்சது ஆகாது. இந்த பெருமானோட அனுகிரகத்தில் ஆகும். எப்போ அந்த பசு மாட்டினாலும் அப்படி விசேஷமானது. எப்படி பசு விளக்கு எது போனாலும் உணவுன்னு சொல்லுவாள். இந்த பசு மாடுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் கொடுத்து பார்த்துருக்கா. விஷம் கொடுப்பா, அன்றைக்கி மறுநாள் நைட்டு விஷம் கொடுப்பா, மறுநாள் கத்தால பால் கறந்து பார்த்தா பாலில் ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. அப்படியே நேற்றுக்கு எப்படி இருந்தோ இன்றைக்கி அப்படி இருக்குது. 2 நாள் 3 நாள் 4 நாள் 5 நாள் கொடுத்து பார்த்தா, ஒரு வாரம் கொடுத்து பார்த்தா ஒன்றும் வித்தியாசமே தெரியல. என்னடா ஆச்சு இந்த விஷயம் எங்கே போச்சு அப்படின்னா அது கண்டத்தில் இருந்து தான். கண்டத்தில் இருந்து. இப்போ அன்னப்பறவை என்ன பண்ணோன்னா பாலில் இருக்கிற ஜலத்தை விட்டுட்டு பால் மட்டும் சாப்பிடும். ஜலத்தை விடாது, ஜலத்தை அப்படியே விட்டுரும். நம்மளால் எடுக்க முடியுமா? முடியாது. அதுபோல் இந்த பசுமாடு விசேஷம். அப்படியாக எம்பெருமானிடத்தில் எது வந்து சேர்ந்தாலும் அது புண்ணியம். நாமளே தீட்டினாலும் சரி, அந்த தீட்டு அவனுக்கு போகிறதா இல்லை. நம்ம புகழறோம், அந்த புகழினால அவன் ஏறுறானா இல்லை. எல்லாமே எது வேணால் நம்மளுடைய பிராரப்தத்தினாலையோ நம்மளுடைய தேவையினால தான் பெருமாளை திட்டுறதோ பாராட்டுறதோ எல்லாம் பண்ணுறோம். ஆனால் எப்படி பண்ணாலும் அது அன்பாக இருக்கிறதுனால அது ஏற்றுக்கிறான்னா, வேறு எதுவுமே ஏற்றுக்கல. எப்போ பார்த்தோம் அந்த குழந்தை அயோத்தியாவில் அந்த குழந்தை என்ன பண்ணித்து, அன்பால் பேசித்து, அன்பால் பழகித்து, அன்பை மட்டும் பார்த்தான். எங்கள் தாயார் சொல்கிறேன், குழந்தாங்க கூட்டுன்ருக்கு, நீ என்ன இங்கே உட்காந்துட்டுருக்க, கிளம்புன்னு. அதுதான் தாய் குணம் இல்லை, உடனே ஓடி வரோம் அப்படி இல்லையா? அப்படியாகனா இந்த அன்பு மூலியமாக நம்ம என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் நமக்கு ஏற்றுக்கிறான். நான் தீட்டினாலும் ஏற்றுக்கிறான். அவன் கோவப்படுறதில்லை அப்படின்னா. இப்போ சின்ன குழந்தை என்ன பண்ண, அப்பாவை நல்லா திட்டுறது, சம்டைம் கோவம் வருது, ஏதோ கொடுக்கல கத்துறது. அப்பா என்ன பண்ணுவானே, அப்போ நான் வீட்டு விட்டு வெளில போட்டாலும் சொல்லுவான், இது ஓகே 2 திட்டுவான் வந்துடுவான். அதே மாதிரி நான் 2 இடத்துல ஒன்று மட்டம் தட்டி ஒரு பிரச்சனை பண்ணி அப்புறம் ஆஹா பெருமாளே அப்படின்னு நினைக்க வச்சு திரும்பி உள்ளே விட்டுருவோம். அவ்வளோ அந்த சின்ன சின்ன ஒரு கூடல் தான் இருக்குமே தவிர வேண்டாமன்ற எண்ணம் இருக்காது. அப்படியாக நீ உன்னுடைய புகழ் எப்படின்னா, நீ பண்ணக்கூடிய கிருஷ்ணாவதாரத்தில் பண்ண புகழெலாம் சொல்லியே மாளாது. அப்படிப்பட்ட விசேஷங்கள் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம இந்த பாசுரங்களில் பார்த்த வதங்கள்லாம் பார்த்திங்கன்னா
ஒரு 10-20% தான். இன்னும் பல வதங்கள்லாம் பண்ணியிருக்கான். பல பேருக்கு அகங்கார பங்கம் பண்ணியிருக்கான். அதெல்லாம் நிறைய விசேஷங்கள் இருக்குது. அதுபோக என்னென்னா கன்று குணிலாய் எறிந்தான் கடல் போட்டு. கன்று, ஒரு கன்று ரூபத்தில் ஒரு அசுரன் வந்தான். கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணர் இருக்கிற வரைக்கும் நான் இருந்ததே 7 வருஷம் தான்டா, நீங்கள் 20-30 பேர் வந்திருக்கீங்களேடா. கிருஷ்ணர் வந்து மனுஷனாக பிறந்ததான் இப்படி தான் புலம்பிருப்பான். டேய், நான் கோகுலத்தில் இருந்தது 7 வருஷம்தான், எத்தனை பேராக வருவீங்க? நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு பிரச்சனை வருது, முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு பிரச்சனை வருது, இன்னும் முடிக்கிறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை, எத்தனை பிரச்சனைடா வருது இருக்குது, இந்த 2 நாளில் நான் பட்ட அவஸ்தை இருக்கே அப்படின்னு நம்ம புலம்புறோம் இல்லையா. அது மாதிரி பெருமாள் மனுஷனாக இருந்தாலும் இதுதான் புலம்போம். என்ன பண்ணுவோம்னா, இருந்தது 7 வருஷம்தான், அதுவும் சின்ன குழந்தை, எத்தனை பேரா வருவீங்க, முடியலடா, கொஞ்சம் உட்காந்து ரெஸ்ட்டு கொடுறா அப்படின்ற மாதிரி கேட்போம். அந்த அளவுக்கு என்னென்னா அவ்வளோ பேர் வந்தா, எத்தனை பேர் வந்தாலும் சரி என்னென்னா சுழட்டி அடித்தான். அதுதான் எம்பெருமானுடைய போற்றி. என்ன போற்றினா புகழ் போற்றி. இவனுடைய புகழ் சாதாரணமானதா அப்படின்னு. கன்று குணிலாய் எறிந்தான் கடல் போற்றி. கன்று குணிலாய், ஒரு கன்று ரூபத்தில் ஒரு ராட்சசன். பக்கத்துலேயே விளாமரம், விளாம்பழம்லாம் கேள்விப்பட்டீங்களா, மேலே ஓடு கொஞ்சம் திக்காக இருக்கும், உள்ள பழம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அந்த விளாமரத்தில் மரமாக ஒருத்தன் ஒரு இருந்தான். பக்கத்தில் கண்ணுக்குட்டியாக ஒரு ராட்சசன், 2 ராட்சசர் இருந்தான். இவன் 2 பேரும் கிருஷ்ணனை கொலை பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டுருக்கான். அப்படி வெயிட் பண்ணிட்டுருக்கான். வத்சாசுரன், கபிதாசுரன் 2 பேர். வத்சாசுரன்றவன் வந்து கண்ணுக்குட்டி ரூபத்திலையும், கபிதாசுரன்ற வந்து அந்த மரத்து ரூபத்தினுடைய நின்றுட்டுருக்கான். இவன் விளையாடிட்டு இருக்கான், சுற்றி விளையாடிட்டு இருக்கான். இந்த கண்ணுக்குட்டி வந்து அவனை முட்டை பார்க்கறது. என்ன பண்ணுறான்னா, பிடிச்சான், ஒரு சுத்தம் வாழை பிடிச்சான், ஒரு சுற்றி ஒரு சுழற்சி எடுக்க சொன்னேன் இல்லையா, எம்பெருமான் ஒரு சுழற்சி எடுத்துருவான். அது போல் ஒரு சுற்றி எடுத்தான், ஒரு சுழற்றினான், வளான்னு தூக்கி போட்டான். இந்த தூக்கி போட்ட அந்த கண்ணுக்குட்டி என்ன ஆச்சு தெரியுமா, நேராக போய் அந்த மரத்தில் மோதி 2 பேரும் ஒரே நேரத்தில் போயிட்டான். எப்படி அப்படின்னா, ராமர் திறமன்னு பேசணும்ல, இன்னொரு திறமை என்ன தெரியுமா, மராமரம் எய்தான். ஒரே ஒரு அம்பு 7 மரத்தை வீழ்த்தினான். சுக்ரீவனுக்கு டவுட் வருது, ராமரை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், வாலியை சம்ஹாரம் பண்ணலான்னு. இவனை சுக்ரீவனை பொறுத்த வரைக்கும் என்ன, வாலியை சம்ஹாரம் பண்ணவே முடியாது, திருட்டமாக இருக்கான். நமக்கு கிஷ்கிந்தை தான், கிஷ்கிந்தை கடை அந்த ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு காடு, அந்த காட்டை தான் நம்ம இருக்கோம், அதுதான் நமக்கு நிரந்தரம் அப்படின்னே இருக்கான். ஆஞ்சநேயர் சொல்கிறான், இல்லை, இவன் வந்திருக்கிறவர் ராமன் எம்பெருமான், இவன் பரமாத்மா, ஜீவாத்மா இல்லை, இவன் பரமாத்மா. இவனை வச்சுட்டு தான் நம்ம போகணும். அந்த ராமரும் ஆஞ்சநேயரும் சந்திக்கிற அந்த சந்திப்பு ஆச்சரியமானது. அந்த சந்திப்பை மட்டுமே 1.5 மணி நேரம் உபன்யாசம் பண்ணலாம். அவ்வளோ ஆச்சரியமான ஒரு சந்திப்பு இல்லையா. அந்த சந்திப்பில் 2 பேர் ஒருத்தர் உணர்றான். லக்ஷ்மணனுக்கு புரியல, கோவப்படுறான். என்ன நீ யார், அசுரனா, அழி கத்தி எடுக்கிறேன், இல்லை இது வில் எடுக்கிறேன்றான். லக்ஷ்மணா ஒரு என்ன, லக்ஷ்மணன் யார், நாகம் சீரக்கூடியவன் இல்லையா, ஆதிசேஷன். அண்ணா இது அமைதியார், நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ நினைக்கிற ஆள் அவன் இல்லை, அவன் யாருன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு, நான் யாருன்னு உனக்கு புரிஞ்சு போச்சு இல்லையா. நம்ம எல்லாம் ஆற்று பக்கத்தில் என்ன பண்ணுவோம், பக்கத்துலேயே ஒருத்தன் நம்மளை கவுக்குறதுனே இருந்துருப்பான், ஏதோ ஒன்று பண்ணுவான், நம்ம கடாக்டாக தப்பிச்சுட்டு ஒரு பார்வை பார்ப்போம், என்னென்ன ஒரே இந்த எண்ணம் தான் பார்ப்போம், இந்த எண்ணம் தான் வரும், டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாரும் எனக்கு தெரியும் இல்லையா. அது போல் ராமர் சொல்கிறான், நீ ஆஞ்சநேயர் யாருன்னு ராமருக்கு தெரிஞ்சு போச்சு, ராமர் யாருன்னு ஆஞ்சநேயர் தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த ஆஞ்சநேயர்ன்றது சிவனுடைய அம்சம். சிவன் என்ன பண்ணுறான், ஆஞ்சநேயராக வரா, என்ன பண்ணுறான், ஆஹா எம்பெருமான ஒரு அவதாரத்தில் கேட்டேன், கொடுத்தா, அந்த சந்திக்கிற நேரம் வந்துட்டு சந்திச்சிட்டேன். அந்த எம்பெருமான் ஆலிங்கம் பண்ணின்ற ஒரே ஒருத்தர் யாருன்னு ஆஞ்சநேயர். வேறு யாரும் ஆலிங்கம் பண்ண, முனிவர்களும் யோகிகளும் எல்லாம் மெல்ல எழுந்து அரியன்ற பேரறவும் சத்தம் போட்டுன்னு பெருமாள் கிட்ட வந்து என்ன பண்ண, நான் அவனை ஆலிங்கம் பண்ணிக்கிறேன்னா, இந்த ஜென்மால் இல்லை, இந்த அவதாரத்தில் நம்ம ஜென்மால் இந்த அவதாரத்தில் இல்லை, அடுத்த அவதாரம் அதுக்காகவே இருக்குது. என்ன அந்த அடுத்த அவதாரத்தில் எனக்கு ஒரே வேலை, 2 வேலை, ஒன்று சம்ஹாரம், ஒன்று ஆலிங்கனம், இது 2 தான் என் வேலை, அந்த ஜென்மத்தில் வாங்குவோம் அப்படின்ட்டான். அப்படின்னா வேணாம், எல்லாரையும் நான் அப்போ தான் ஆலிங்கனம் பண்ணிப்பேன். இந்த இதில் ஒரு ஆணை கூட நான் ஆலிங்கம் பண்ண மாட்டேன்றதான் ஒரு புருஷனுடைய விசேஷம் இல்லையா. ஒரு ஆணை கூட நான் ஆலிங்கம் பண்ண மாட்டேன். என்ன பதிவிரத்தன், பத்னி விரத்தன். பதிவிரத்தைனா யாருன்னு, கணவனை தவிர யாரையும் நான் வந்து கட்டிப்பிடிக்க மாட்டேன். அது பொண்ணாக இருந்தாலும் நினைக்க பதிவிரத்தை. பொண்டாட்டி தவிர நான் யாரையும் கண்டுபிடிக்க மாட்டேன், அது ஆணாக இருந்தாலும் சரி நான் கண்டுபிடிக்க மாட்டேன். எதனால்னா அது பத்னி விரத்தன். இவன் அப்படி இருந்தான்ல, அப்படிப்பட்டவன் என்ன பண்ணானா, ஆஞ்சநேயரை மட்டும்தான் கட்டிப்பிடிச்சிருந்தான், ஆலிங்கனம் பண்ணால் ஆஞ்சநேயர் கூட மட்டும்தான் ஒரே இலையில் சாப்பிட்டான். ஏன்னா அது கப்பினா குரங்கு, அந்த குரங்குனால, அதனால தான் வாழை இலையில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக கரமந்து
குரங்கு சாப்பிட்றது. இந்த பக்கம் சாதம் குழம்பு கூட்டு இந்த பக்கம் இருக்கும், எல்லாம் கரம்பந்து பழம் கிழலாம் அந்த பக்கம் இருந்தால் அது ஆஞ்சநேயருக்குரியது, இது நாம மனுஷர்களுக்குரியது. அது சொல்லுவோம் விஷயம். அது படியாக என்ன பண்ணான் எம்பெருமான் என்ன பண்ணான்னா அவனுடைய திறமையை காட்டுறான். எப்படி காட்டுறான்னா இந்த கன்று குணிலா எரிந்தான் கழல் போற்றி அண்ணா. இந்த கன்று ரூபத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த வச்சாசுரனும் கபிதாசுரனையும் ஒரே நேரத்தில் அடித்து கொன்னான். எப்படி கொன்னான்னா ஒரே கல்லில் 2 மாங்கான்றோட. அது போல் ராமர் எப்படி ஒரே கல்லில் 7 மாங்காய் அடித்தானோ 7 மரத்தையும் வெட்டினானோ ராமருடைய பராக்கிரமம் எப்படி இருந்தோ அந்த பராக்கிரமத்தை இவன் எப்படி காட்டானா குழந்தையாகவே காட்டுறான். அப்படியாக எரிந்தவனே உன்னுடைய கழல் போற்றி அப்படின்றான். இங்கே ஒரு டவுட் எல்லாருக்குமே வரும், என்னென்னா எரிந்தான் எப்படி எரிந்தானா? கையால் தான் எரிய முடியும், காலால் உதைக்கணும் இல்லை? சகடாசுரனை எட்டி உதைத்தான், ஓகே, உன்னுடைய கால் போற்றி நியாயம். இங்கே எரிந்தான் உன்னுடைய கழல் போற்றி உன்னோட கால் போற்றி, அது எப்படி அப்படின்னா 2 விஷயமா சொல்லலாம். ஒன்று, நீங்கள் தூக்கி எறினா கூட கை எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கோ நிற்கிறதுக்கும் அந்த வலிமை இருக்கணும், ஸ்ட்ராங்காக நிற்கணும். அப்போ அதுக்கு உண்டான பேஸ் எது, ஃபவுண்டேஷன் எது அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து கால். ஒன்று, நீ என்ன பராக்கிரமம் பண்ணாலும் எனக்கு ஞாபகம் வருது எது உன் திருவடி தான், வேறு எதுவும் இல்லையா? எம்பெருமானே போற்றி, எங்கே போற்றி? திருவடி போற்றி. ராமரே திருவடி போற்றி, கிருஷ்ணனே திருவடி போற்றி, வாமனா திருவடி போற்றி. எல்லாம் நான் என்ன சொல்லி பழகிட்டு இருக்கோம் நம்ம, பாடி திருவடியை பாடி அவனை சரணாகதி செய்து, என்ன சரணாகதி செய்தால் காலில் விழுறது எல்லாமே எம்பெருமானோடைய திருவடியில் தான் இருக்கும். அதனால் நான் உன்னுடைய கழல் போற்றி அப்படின்னா, கழல்னா சதங்கைன்னு சொல்லக்கூடிய வச்சுருக்கிற இடம், அதுக்கு கால், அதுதான் சொல்கிறது. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. இதனால் வேல் என்று எங்கேயுமே நம்ம பெருமாள் கோயிலில் வேல் பார்த்தது இல்லையா? எதனா புதுசாக வேல் அப்படின்னா பெருமாளுக்கு 16 ஆயுதங்கள், ஷோடச ஆயுதங்கள்னு பேர். 16 ஆயுதங்கள் இல்லையா? அந்த ஆயுதத்தில் இது ஒன்று. இது அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒரு தேவதை ஒன்று எடுத்துக்கிற, அது வேறு விஷயம். ஆனால் எல்லா ஆயுதமும் யாருக்கிட்டேருந்து வந்ததுன்னா எம்பெருமான இடத்துல தான் வந்தது. ஏன்னா இந்த அண்ட சராசரமே யார்கிட்டே வந்தது? எம்பெருமான இடத்துலேருந்து வந்தது. திருப்பியும் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த அண்ட சராசரம் என்ன எம்பெருமான இடத்துலேயே போயிடுது, திருப்பியும் அங்கேருந்து வருது. இதுதான் இது என்ன பண்ணிட்டு இருக்கான்? லீலா விபூதி. என்ன சும்மா ஒரு விளையாட்டுக்காக பண்ணிட்டு இருக்கக்கூடியது இந்த விசேஷம். ஏற்கனவே போன பாசத்தில் பார்த்தோம். அப்படி ஆகியோன்னா இது ஒரு ஆயுதம். சரி, இன்னொன்று என்ன விருத்தாந்தம் அப்படின்னா, இந்த கிருஷ்ணர் என்னன்னா யாரோட பிள்ளை? நந்தகோபருடைய பிள்ளை. நந்தகோபர் யார்? முன்னாடி என்ன பாசத்தில் பார்த்தோம்? கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். குமரன் யார்? நந்தகோபனுடைய குமரன். இவன் எந்த நந்தகோபன் அப்படின்னா கொடுந்தொழிலன். எப்படிப்பட்ட கொடுந்தொழில் பண்ணியிருந்தானா? கூர்வேலை வைத்து கொண்டு கொடுந்தொழில் பண்ணியிருந்தவன். அப்புறம் அந்த வேல் கையில் வச்சுக்கிட்டு என்னென்னா, இந்த கிராமங்களில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயுதம்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் வந்ததுனால இன்றைக்கி கொம்பு வச்சுட்டுருக்கா. பழைய காலத்தில் அந்த கொம்புக்கு மேலே சின்ன ஒரு ஆயுதம் வச்சுருப்பாள், கத்தியோ வேலோ. சில பேர் அந்த கத்தி நீட்டாக இருக்கும், சில பேர் வேல் இருக்கும், சில பேர் வந்து அருவா மாதிரி ஒன்று இருக்கும், இந்த மரத்தில் பறிக்கிற மாதிரி அருவா மாதிரி. இதெல்லாம் எதுச்சுன்னா தேவைப்படுற நேரத்தில் ஏதாவது மிருகமோ இல்லை யாராவது அந்நியனோ தாக்க வந்தால் அதுக்கு தேவையான ஒரு உபகரணம் அப்படின்னு வச்சுட்டுருப்பாங்க இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள். இப்போ ஊர் தலைவர்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த ஊர் தலைவர் இன்றைக்கும் போய் பாருங்க, ஏதாவது ஒரு குச்சியோ கொம்போ ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த கோல் மாதிரி வச்சுட்டுருப்பான். யார்? நான் ராஜா அப்படின்னு காமிக்கிறதுக்கு. அதனால தான் நம்ம பெருமாள் கையில் கோல் வச்சுருக்கான். யார்? நான் இந்த ஊருக்கு ராஜா அப்படின்னு எம்பெருமான் கோல் வச்சுட்டுருக்கான். அப்படி வேணாம், அந்த கோல் என்னன்னா இவனுக்கு இருக்கக்கூடிய வேல். இவன் அப்பா வச்சுட்டுருக்கான், அதை இவன் வாங்கி நானும் ஃபர்தராக அதே வேலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இருந்தவன். அதனால் என்னன்னா வென்று பகை எடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. வென்று யாருன்னா எல்லாரையும் வென்றான். யாராவது ஒத்தராக விட்டு போனானா? ஒத்தர்கிட்ட தான் தோற்றான்னு இருக்கானா? இல்லை. ஏன்னா எல்லாரையும் வென்றான். வென்று என்ன பண்ணான்? சம்ஹாரம் பண்ணினான் இல்லையா? சம்ஹாரம் மட்டும் பண்ணினானா? இல்லை, அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய விரோதத்தை அழித்தான் சில பேர்கிட்ட இல்லையா? வென்று பகை கெடுக்கும். ஏன்னா பகை உள்ளுக்குள் இருக்கிற பகையை கெடுக்கும். எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணணும்னு இல்லை, சில பேருக்கு அந்த ஞானத்தை கொடுத்துட்டான்னா அவன் என்ன பண்ணுவான்னா திரிஞ்சு நல்லா இருப்பான். மகாபலிக்கிட்ட என்ன பண்ணானா? சம்ஹாரம் பண்ணலையே மகாபலியை. என்ன பண்ணான்? காலால் அமுக்கினா நேராக பாத்தால போனான். அந்த காலால் அமுக்கி அதால் அழிஞ்சு நல்லா நசுங்கிட்டான் அப்படின்னு இல்லையே. ஏன் பாத்தால் லோகம் போனான்? இன்றைக்கும் அவன் சிரஞ்சீவி, மகாபலி சிரஞ்சீவி. நம்ம நீங்கள் லேடிஸ்லாம் இந்த சீதா மண்டோதரி அதெல்லாம் சொல்கிறீங்களா? அது மாதிரி புருஷா சொல்லும்போது நம்ம என்ன தேய்ச்சி குளிக்கும்போது சொன்னோன்னா அஸ்வத்தாமா பலிர் வியாசகா விபீஷணஹா அப்படின்னு சொல்லலாம். அதில் மகாபலி அஸ்வத்தாமா பலிர் வியாசகா. அஸ்வத்தாமாவும் பலி வியாசர்
கிருபர், விபீஷணர், ஹனுமார் இவ எல்லாருமே வந்து சிரஞ்சீவி. சப்தைதீஹி சிரஞ்சீவினகா, இவ 7 பேரும் சிரஞ்சீவி இல்லையா. இப்போ மகாபலி சக்கரவர்த்தி சிரஞ்சீவியாக இன்றைக்கும் இருந்துட்டுருக்கான். அந்த இன்றைக்கும் இருந்துட்டு இருக்கிறதுனால தான் கேரளாவுக்கு வருஷம் வந்து போயிட்டு இருக்கான். பார்த்தோம் இல்லையா, ஓணம் பண்டிகைனால் வந்து போயிட்டு இருக்கான் அப்படி இல்லையா. அப்போ அவனையும் சம்ஹாரம் பண்ணலைண்ணா 2 ரீசன். சம்ஹாரம் பண்ணுற அளவுக்கு அவன் தப்பு பண்ணல. ஏன்னா எம்பெருமான் வந்து கேட்டவுடனே கொடுத்துட்டான் இல்லையா. கேட்டவுடனே கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டானா, எம்பெருமான் பேச்சை கேட்டான் இல்லையா. அப்போ அவனை சம்ஹாரம் பண்ணக்கூடாது. 1. 2வது, பிரகல்லாதனுக்கு வாக்கு கொடுக்குறான், உன் சந்ததியில் வர யாரையும் அழிக்க மாட்டேன். உங்கள் அப்பா பெரியப்பாவோட முடிஞ்சு போச்சு, உன்னை அழிக்க முடியாது, ஏன்னா நீ பக்தன். உனக்கு அப்புறம் வரக்கூட விரோச்சனன் அவன் பையன், விரோச்சனோட பையன் மகாபலி, மகாபலியினுடைய பையன் அன்றைக்கி பார்த்தோமே நான் சொல்கிறேன், அந்த மகாபலியினோட பையன் அவன் தான் வந்து அந்த யானை மாதிரி போய் இதுவாகி அப்புறம் குவலையாபீடமாக வந்தான். அப்படியாக இந்த வம்சத்தில் வந்த யாரையுமே இவன் அழிக்கலை இல்லையா. அப்படி என்ன சொல்கிறேன்னா, உனக்கு வாக்கு கொடுக்குறேன், உன்னோட சந்ததி வேறு யாருன்னு அழிக்க மாட்டேன். அதனால் இவன் இதில் வந்து யாரையும் அழிக்கலை. அப்படியாக என்ன பண்ணான்னா, வென்றான், வென்றதில் கொன்றான், கொன்றது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய மாற்றாரை மாற்றழித்தான். இது 3 விசேஷங்கள். ஜெயிக்கிறான், ஜெயிச்சதில் என்ன பண்ணுறான்னா கொல்றான், கொல்றது மட்டும் இல்லாமல் சில பேர் மனசில் இருக்கக்கூடிய இந்த கர்வத்தை அகம்பாவத்தை என்ன பண்ணுறான்னா இறக்குறான், இறக்கணும்னா அவன் நார்மலாகிடுறான், நார்மலாக அப்படியே விட்டுறான். இப்படியாக வென்று பகை கெடுக்கும், வென்று அசுரரை கெடுக்கும் சொல்ல, வென்று பகை, அந்த பகைன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை கெடுத்து என்ன பண்ணுறான்னா நின் கையில் வேல் போற்றி, அப்படி பண்ணக்கூடியவன் தான் எம்பெருமான் அப்படின்னு சொல்கிறா. இது கிருஷ்ணனை சொல்கிறா, வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. இதெல்லாம் பெருமாளோட புகழெல்லாம் சொல்லியாச்சு. ஒவ்வொரு பெருமாளாக நீ யார், நீ சாதாரண கண்ணன் நினச்சி நீங்கள் படுத்துட்டு இருக்கிய அப்படின்னு நினச்சி நாங்கள் பாடிட்டு இருக்கோமா? இல்லை, நீ தான் பரம்பொருள், நீ தான் எம்பெருமான், நீ தான் வைகுண்டநாதன், நீ தான் எனக்கு கொடுக்க வேண்டியவன். என்ன நாராயணனே நமக்கே வரை தருவான். இந்த ஒரு லைனை நீ எல்லா பாசத்துலையும் கொண்டு வந்து வச்சுக்கலாம். இந்த ஒரே ஒரு லைன் அதான் சொன்னேன். மொத்த திருப்பாவைக்கும் இந்த முதல் பாசுரம், இந்த முதல் பாசுரத்துக்கு இந்த வரி, இந்த வரிக்கு முக்கியமாக இந்த நாராயணன் சொல்லக்கூடிய வார்த்தை விசேஷம். இது எடுத்து வந்தீங்கன்னா எங்கே வேணால் பொருத்திக்கலாம் அப்படியா. இவன் நாராயணனே நமக்கே பறை தரக்கூடியவன், நீ அப்படிப்பட்ட பரமாத்மா எனக்கு தெரியும். அதான் உன் திருவடியில் வந்து உட்காந்துருக்கோம், உங்ககிட்டயே வந்து என்ன கேட்டோம், வாத்தியங்கள் கொடு. அந்த வாத்தியங்கள் கொடுத்தா அதை எடுத்துகிட்டு போய் நாங்களே உன்னையே ஆராதனம் பண்ணி உன்னிடத்திலே வந்து சேர போகிறோம் அப்படி இல்லையா. சேஷித்துவம் சேஷத்துவம் ரெண்டுமே நீ தான், போகக்கூடிய வழியும் அவன்தான், போய் சேரக்கூடிய இடமும் அவன்தான் இல்லையா. அந்த வழி என்னது, நீ கொடுக்கக்கூடிய பறை என்னும் வாத்தியங்கள், அதை எடுத்து போய் நான் என்ன பண்ண போகிறேன், விரதம் பண்ணி ஒன்றிடத்துல தான் வந்துட்டு போகிறேன் இல்லையா. அப்படி விசேஷம் யானது. இப்படிப்பட்ட எம்பெருமானே உன்னை நாங்கள் வணங்குகின்றோம், போற்றி போற்றின்னு சொல்லி என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வான். ஒரு வைஷ்ணவ லட்சணம், வேறு எதுவுமே இல்லை, ஒரே வரியில் ஒரு வைஷ்ணவ லட்சணம். என்றென்றும் உன் சேவகமே ஏற்றி பறை கொள்வான். ஒரே வரியில் முடிச்சிட்டாளா, மொத்த சித்தாந்தத்தை முடிச்சிட்டா. என்றென்றும் இது வந்து அவ்வளோ ஆச்சரியமான ஒரு வரி. இந்த ஒரு லைன் இருக்கு, என்றென்றும் எப்பொழுதும் அனுக்ஷணமும் அனுதினமும் அனுக்ஷணமும் எல்லா நேரத்திலும் நான் என்ன நினைக்கிறேன், உன்னை தான் நினைப்பேன், உன் கூட தான் இருப்பேன், உன் கூட தான் பழகின்னு இருப்பேன், எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட தான் சொல்லுவேன், எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட தான் கேட்டுப்பேன், எதுவாக இருந்தாலும் நீ சொல்கிறது தான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த எண்ணத்தில் இருக்கணும். உன் சேவகமே, ஆனால் உனக்கு தான் நான் சேவை செய்வேன். சேவை செய்யணும், எம்பெருமானே நித்தபடி உனக்கு திருவாராதனம் பண்ணுறேன், எம்பெருமான் நித்தபடி உன்னுடைய பாசுரங்களை சொல்கிறேன், இல்லை உன்னுடைய வேதத்தை சொல்கிறேன், இல்லை உன்னுடைய ஸ்லோகத்தை சொல்கிறேன், எல்லாமே என்ன பண்ணுறேன்னா உன்னை பற்றி தான் சொல்லுவேன், வேறு யாரை பற்றியும் சொல்ல மாட்டேன். ஏன்னா எம்பெருமான் நீ தான். என்ன எப்படி எந்த தெய்வத்துக்கிட்ட போனாலும் கேசவம் பிரதிகச்சதி தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான், அந்த பெருமான இடத்துல தான் போய் விழுவான், வேறு எந்த சிந்தனையும் வராது. அப்படியாக உன் சேவகமே என்ன பண்ணுவான், ஏற்றி, அதுதான் என்னுடைய நான் ஏற்றுக்கிற விஷயம், வேறு எதையும் நான் ஏற்றுக்கல. ஏன்னா உன்னுடைய சேவகமே தான் நான் ஏற்றுக்கிறோம். கோயிலுக்கு வரோம், ஏதாவது பெருக்கி கொடுக்குறோம், இல்லை கோலம் போடுறோம், இல்லை ஏதாவது புதுசு இருந்தால் தட்டி விட்றோம் இல்லையா. புருஷாலாக இருந்தால் பெருமாள் ஏழை பண்ணுறாடா கூட பிடிச்சி இது பண்ணுறோம், இல்லை ஒவ்வொரு கைங்கரியமாக பண்ணுறோம். இதெல்லாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறது மட்டும்தான் நம்மளோட வேலை, இதை தவிர வேறு எந்த வேலையும் கிடையாது. ஏன்னா அதை நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம், ஏன்னா அதில் சந்தோஷம் நமக்கு என்ன, அது ஏற்றி பறை கொள்வான். மோட்சத்தை பெற, இது பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா மோட்சம்ன்றது சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட ஆச்சரியமான ஒரு விசேஷத்தை நம்ம பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணுறோம். இதை விட வேறு என்ன வேணும், பண்ணக்கூடியது சொல்பமான விஷயம், சாதாரணமான விஷயம். இதை பண்ணக்கூடியதுக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த மனசு மட்டும் தான் வேணும்.
எப்படி அந்த குழந்தைக்கிட்ட இருக்கக்கூடிய கள்ளக்கபடம் இல்லாத மனசு இருக்கோ அந்த மனசை தான் எம்பெருமான் கேட்குறான். வேற என்ன, ஞானியர்களும் முனிவர்களும் யோகிகளும் வெள்ளை எழுந்து அவளுக்கெல்லாம் என்ன பண்ணுறேன்னா, நீ கர்மயோகம் பண்ணு, ஞான யோகம் பண்ணு, பக்தி யோகம் பண்ணு, பல யோகங்கள் பண்ணு. இந்த யோகாபியாசம்லாம் பண்ணுறதுலாம் எப்படி பண்ணணும்னா பல ஜென்மாக்கள் எடுக்கணும். இந்த ஒவ்வொரு ஜென்மாக்களுக்கும் தான் என்ன பண்ணேன், என்ன பண்ணணும், என்ன பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே தெரியும். இதுக்கு பல விதமான இது உண்டு, கண்டிஷன்ஸ் உண்டு. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும், இதுதான் போகணும்னு எல்லாமே இருக்கும். அப்படிலாம் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்ணலான்னா சாதாரண மனுஷன் சரணாகதி. இந்த சரணாகதி பண்ணால் போனோம், இது ஒன்றால் முடியாது. பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகங்கள்லாம் நம்மளால் பண்ணவே முடியாது. அதுக்குண்டான அபியாசங்களே நமக்கு முதல்ல அதை கற்றுக்கவே முடியாது. கற்றுண்டா கூட போய் உட்கார முடியாது, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்கார முடியாது. அப்போ என்ன பண்ணனா சுழுவான காரியத்தை பெருமாள் கொடுத்துட்றான். எப்படின்னா ஏகாதசி அன்னைக்கு நிர்ஜலமாக இரு, எதுவுமே சாப்பிடக்கூடாது. இப்போ வைகுண்ட ஏகாதசி வருது இல்லையா, வைகுண்ட ஏகாதசி என்ன பண்ணலாம், நிர்ஜலமாக இருக்கணும், தீர்த்தம் கூட சாப்பிடக்கூடாது இல்லையா. அப்படி இது முடியலையா பரவாயில்ல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு வியாதி இருக்கும், சில பேருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், சில பேர் கர்ப்பமாக இருப்பா, ஒவ்வொருத்தருக்கு ஒரு முன்ன பண்ண இருக்கும் இல்லையா. அப்போ என்ன பண்ணான்னா பெருமாள் இறங்குறான், பரவாயில்ல தீர்த்தம் சாப்பிட்டுன்று, அதனால் நிர்ஜலமாக இருக்கும் இல்லையா, அப்பப்போ ஒரு தீர்த்தம் சாப்பிட்டுன்று. ஏன்னா சில பேர் நாக்கு வறண்டு போயிடும், அவள் சாப்பிடாம கூட வந்துடுவாள், ஆனால் தீர்த்தம் சாப்பிடாமல் அவளால் இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணனா நாக்கு வறண்டு போகுது, அப்போ நான் ஒரு தீர்த்தம் சாப்பிட்டுட்டு இருக்கேன்ப்பா, சரி இருந்துக்கும். இல்லை அதுவும் முடியல, பால் சாப்பிட்டுக்கும். அதுவும் முடியலையா, பழம் சாப்பிட்டுக்கும். அதுவும் முடியலையா, இந்த வெள்ளிக்கிழங்கையும் மாவையும் பிழிஞ்சு ஒரு பண்ணுவாள், உருண்டையாக பிடிச்சி பண்ணுவாள், அது சாப்பிட்டுக்குவோம். இது வரைக்கும் என்னென்னா விரதம் கணக்கு. ஏன்னா இந்த விரதம் கூட பண்ண முடியல, பலகாரம் சாப்பிட்டுட்டு இருக்கேன், பரவாயில்ல சாப்பிட்டுட்டு, பல ஆகாரம் சாப்பிட்டுட்டு இருக்கேன் சதுன்று பெரும் அதுவும் ஒத்துக்கிறான். பலகாரம் சாப்பிடு, இல்லை பல ஆகாரம் சாப்பிடு, எது வேணால் சாப்பிடு, ஆனால் ஒன்று மட்டும் பண்ணாது. என்னென்னா 10 சாப்பிடக்கூடாது, ஒரு முழு அரிசியை சாப்பிடக்கூடாதுன்னு தான் பெருமாள் சொல்கிறோம். யாருக்கிட்ட, வியாதியஸ்தர்களோ கர்ப்பிணி பெண்களோ இது போல் இருக்கிறவங்க, உடம்பு முடியாதவர்கள்லாம் இருக்கல, அவளுக்கு தான் இவ்வளோ தூரம் இறங்குறா. என்னால் இது முடியும்னா முடியும், அது முடியும்னா அது முடியும், அது முடியாமல் முடியும், அப்படி தான் கொண்டு போகணும். எனக்கு என்னோடய ஆச்சாரியனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக எப்போ கிடச்சதுன்னு நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன்னு நினைக்கிறேன். என் பெருமாள் ஆச்சாரியன்கிட்ட போய் சேவிக்கிறேன். நான் பரம லௌகிகமாக இருக்கும்போது போய் சேவிக்கிறேன். சேவிக்கும் போது எங்கள் அண்ணா சொன்னான், அடியன் தம்பி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணான். அப்படின்னாரு, அடியன் திரிகால சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னாரு. வேலைங்கிற பாடுறான், முடிஞ்ச அளவுக்கு பண்ணா அப்படின்னாரு. அந்த வார்த்தை தான் என்னை இங்கே உட்கார வச்சது. ஆச்சாரியனுடைய வாயில் வரக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை நம்மளை எங்கேருந்து எங்கே கொண்டு போய் சேரும்னே தெரியாது. அதுதான் ஆச்சாரியனுடைய விசேஷம். அவர் என்ன நினச்சி சொன்னார்னு கூட தெரியாது, ஆனால் அவர் வாயால் வர்றது என்னது, அதுதான் விசேஷம் இல்லையா. அந்த ஆச்சாரியன் சொன்ன அந்த வார்த்தை என்னென்னா, உன்னால் எவ்வளோ முடியுமோ, என்னால் முடிஞ்சது பண்ணிக்கிட்டேன். ஒரு கட்டத்தில் பெருமாள் மாற்றுறான், உன்னால் என்ன முடியுமோ பண்ணு. ஒரே வார்த்தை தானே, இங்கே லௌகிகமாக இருக்குது, இங்கே வைதிகமாக இருக்குது. என்னால் என்ன முடியுமோ பண்ணுறேன், என்னால் என்ன முடியுமோ பண்ணுறேன். அது என்ன கொண்டு போய் சேர்க்கறது தான், எம்பெருமானுடைய திருவடிகளில் கொண்டு போய் சேர்க்கறது ஒரு வார்த்தை இல்லையா. அந்த மாற்றம் ஒருத்தருக்கு ஒரு இடத்துல நகர்றதுன்னு தெரியும்ல. இப்படி போயிட்டுருக்கவன் திடீர்னு வருது ரைட்டில் திரும்புகிறான், அந்த திரும்புகிற டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாள். அந்த டேர்னிங் பாயிண்ட் என்னதுன்னா, எனக்கு அந்த இடத்துல அந்த வார்த்தை அப்படியாக என்னென்னா, என்றென்றும் சேவகமே ஏற்றி பறைகொள்வான். நம்ம என்னென்னா, நமக்கு வேறு எதுவுமே இல்லை. இந்த பெருமாள்கிட்ட இருக்கக்கூடிய விசேஷம் என்னென்னா, அவனோட திருவடியில் ஊந்துட்டோம்னா அவன் நமக்கு அந்த மோட்சம்ன்றதை கொடுத்துட்றான். இந்த மோட்சன்றது நான் கொடுக்க மாட்டேன், இப்போ கிடையாது, அப்புறம் பண்ணிக்கோ, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நீ எப்போ வரேன்னு அவன் காத்துக்கிட்டு இருக்கான். என்னன்னா, என் குழந்தை என்னை நோக்கி எப்போ ஒரே ஒரு அடி எடுத்து வைக்கிறது இந்த ஜீவாத்மா, நான் 99 அடி ஓடி வரேன்றான். இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம் யார்கிட்டயா கிடைமா. ஒரு ஓனர்கிட்ட போகிறோம், இப்போ நான் உனக்காக ஒரு காரியம் பண்ணி கொடுக்குறேன், அவ்வளோதானே, நான் உனக்கு 99 காரியம் பண்ணி கொடுக்குறேன், எவனா சொல்லுவானா. ஏதாவது ஒரு ஓனரோ இல்லை பக்கத்தாத்துலையோ எதிராத்துலையோ இல்லை மேனேஜரோ யாராவது ஒருத்தர், நான் உனக்காக ஒரு காரியம் பண்ணேன், நீ எனக்காக ஒரு 2 காரியம் பண்ணுன்னா கேட்பானா. நீ எனக்காக 10 காரியம் பண்ணு, நான் உனக்காக ஒரு காரியம் பண்ணுறேன்னுவான். அப்படி தானே இருக்குது. ஆனால் நீ எனக்காக ஒரே ஒரு அடி வை, நான் உனக்காக 99 அடி வைக்கிறேன்னா இதை விட சௌலபியம் யார்கிட்டையாவது கிடைக்குமா, இதை விட வாத்சல்யம் யார்கிட்டையாவது இருக்குமா. அதுதான் எம்பெருமான். எம்பெருமானோட குணம் அதுதான். ஏன்னா எப்போ என் பையன் என்கிட்ட வரான்னு வெயிட் பண்ணிட்டுருக்கான் இல்லையா. அந்த வெயிட் பண்ணுறதுக்கு உண்டான வெயிட் பண்ணி வந்ததுக்கு உண்டான பலன் கொடுத்துட்றான், கையோட கையில் கொடுத்துட்றான். இது விசேஷம். அப்படியாக ஏற்றி பறை கொள்வான். எப்படி எம்பெருமானை எப்போ நம்ம ஏற்றுக்கிறோமோ, ஏற்றுனோடனே அவன் பறை கொள்வான். இன்றியாம் வந்தோம், என்ன சொல்கிறான், ஏற்றி பறை கொள்வான். இன்றியாம் வந்தோம், நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி, இந்த பறைன்னு சொல்லக்கூடிய வாத்தியங்கள்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியே அதை கொடுத்தனா நான் வாங்கிட்டு போய் நான் என்னுடைய காரியத்தை பார்க்கணும். என்ன, உனக்கான ஆராதனத்தை பண்ணணும்.
அப்படின்னு இவகிட்ட கேட்குறா. ஏத்தி பறைகொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கு அப்படின்ட்டா. என்னென்னா ஜம்பமாக உட்காந்துருக்காரு எம்பெருமானுக்கு. என்னென்னா ஜம்பம் இதெல்லாம் ஜம்பமாக உட்காந்துட்டுருக்கான் இல்லை, இவாளை பரீட்சை பண்ணிட்டு இருக்கான். இவாளையா பரீட்சை பண்ணிட்டு இருக்கான் இல்லை, இவாளை பரீட்சை பண்ணுறதா ஆண்டாள் சொல்கிறா. ஆண்டாள் இவாளை பரீட்சை பண்ணுறதாவா சொல்கிறா இல்லை, நம்மளை பரீட்சை பண்ணிட்டு இருக்கான். அவன் பெருமான் வா வான்னு கூப்பிட்டா வராமல் இருக்கான்னு நீ நினச்சிட்டு இருக்கியே, அவன் வராமல் இல்லை. உன்னுடைய சக்தி என்ன, நீ எந்த அளவுக்கு திருடமாக இருக்க. விஸ்வாசம் ரொம்ப முக்கியம். திருடம் விஸ்வாசம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் எம்பெருமான இடத்துல. அதுவும் சரணாகதிக்கு அப்புறமா ரொம்ப முக்கியம் விஸ்வாசம். விஸ்வாசம் எப்போ வரும்னா திருடமாக இருந்தால் தான் விஸ்வாசம். நான் உன்னை விட்டு நகர மாட்டேன், அகலகில்லே நின்று அலர்மேல் மங்கையோட மார்பன் அப்படின்னா. இந்த மகாலட்சுமி என்ன நினைக்கிறா? மகாலட்சுமி யார்? பெருமாளுடைய மனைவி. நாமெல்லாம் யார்? பெருமாளுடைய மனைவி. நான் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அலியாக இருக்கலாம், மிருகமாக இருக்கலாம், பூச்சியாக இருக்கலாம், புழுவாக இருக்கலாம், இது எல்லாமே உடம்பு. ஜீவாத்மான்றது எம்பெருமானுடைய மனைவி மாதிரி. எப்போ நம்ம எப்படி நம்ம ஆற்றுல வந்து பொண்டாட்டி வந்து எப்படி புருஷனுக்கு காரியம் பண்ணுறாளோ அது போல் செய்யணும். பெருமாள் இடத்துல எப்படி இருக்கணும்னா, ஒரு மனைவி ஒரு புருஷன் இடத்துல எப்படி இருக்கிறாளோன்னா அப்படி இருக்கணும். புருஷன் இடத்துல என்ன இருக்குது? பயம் இருக்குது, பக்தி இருக்குது, சொந்தம் இருக்குது, பந்தம் இருக்குது, நட்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. சில நேரங்களில் அடியும் இருக்குது, அது வேறு விஷயம். அது போல் என்னென்னா எல்லாமே உண்டு. நம்ம எப்பவும் அடிக்கிறோமே, என்ன பண்ணுறோம்? டேய் என்னடா அப்படி பண்ணுற அப்படின்னு ஒரு வாட்சலத்தில் பண்ணுறோம்ல, அது மாதிரி தானே பொண்டாட்டியும் பண்ணுவான். கொஞ்சம் நேரத்தில் டக்குன்னு தலையில் அடிச்சுப்போ, அந்த ஓரமாக உட்காந்துக்கும், அதுவும் உண்டு இல்லையா? எல்லாமே இருக்கணும். அது இருந்தால் தான் உரிமை இல்லையா? உரிமைன்றது எப்போ வரும்? பந்தம் இருந்தால் தான் உரிமை வரும். உரிமை வந்தால் என்ன வரும்? இதெல்லாம் வரும். எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் அப்படின்னா. அப்படியாக எம்பெருமான இடத்துல நமக்கு எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கணும். எல்லாத்தையுமே கொடுத்தா என்னென்னா நமக்கு ஒன்றே கொடுக்குறான். அது போல் ஒரு விஷயம் கிடையாது, அதுதான் மோட்சம். அப்படியாக இன்றியாம் வந்தோம் இறங்கு. ஏன்னா இறங்கி வந்து எங்களுக்காக பண்ணணும். என்ன பண்ணணும்னா, நாங்கள் வந்த காரியத்தை, இந்த இடத்துல நான் வந்த காரியத்தைன்னு சொல்கிறா. ஆனால் நம்ம வந்த காரியம் என்ன? மோட்சம்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயந்தான். இதை மட்டும் கொடுத்தா போதும், வேறு எதுவுமே வேண்டாம். இவ்வுலகத்தில் ஆரம்பத்தில் என்ன அன்று இவ்வுலகம் வளர்ந்தா இந்த உலகம், இந்த கலியுகம், அதுவும் போக போக எப்படி இருக்கக்கூடிய கலியுகம் நமக்கு தெரியவே தெரியாது, தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்? எம்பெருமானை மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். இதெல்லாம் நம்மளை விட்டு போயிட்டால் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும். ராசை கிரீடைன்னு சொல்லக்கூடிய ஆனந்தம் எங்கே கிடைக்கும்? அது வைகுண்டத்தில் கிடைக்கும். அந்த வைகுண்ட பிராப்தியை நம்ம பெற வேண்டும்னா இன்றியாம் வந்தோம் இறங்கு அப்படின்றா. இறங்குனா என்னன்னா, உன்னுடைய தயாகுணத்தை கையில் எடுத்துக்கொண்டு எங்களுக்காக நீ இறங்கி வர வேண்டும்னா அதுக்கு தாண்டா காத்துட்டுருக்கேன். எம்பெருமானோட ஒரே ஒரு ரிப்ளை ஆண்டாள் சொல்லி முடிச்சோன்னே என்ன பண்ண, பெருமாள் ஒரே பதில் சொல்கிறான். என்னன்னா, இப்போ கேள்வி இறங்கு, பதில் என்ன? அதுக்காக தான் காத்துட்டுருக்கேன். நீ எப்போ கூப்பிட்றன்னு காத்துட்டுருக்கேன். அது கூப்பிட்றதுல என்னென்னா, அந்த திருடமாகவும் நம்பிக்கையாகவும் விசுவாசத்தோடையும் நீ கூப்பிட்றியான்னு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இறங்குனா அப்படின்னா நான் சாதாரணமாக இறங்கிட மாட்டேன். உங்ககிட்ட அந்த திருடம் இருக்கான்னு பார்ப்பேன். திருடம் இருக்கா, இருந்த உடனே நானே ஓடி வரேன். நானே வந்து பக்கத்தில் இருந்து உட்காந்து கூட்டின்னு போகிறேன்றான். நான் ராமாவதாரத்துலையும் கூட்டின்னு போனான், கிருஷ்ணாவதாரத்துலையும் கூட எல்லா அவதாரம் முடியும் போதும் கூட்டின்னு போகிறான் இல்லையா? அது என்ன பண்ணுறான்னா, அவன் இறங்கி வந்து என்ன பண்ணுறான்னா நமக்கு மோட்சம் என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை கொடுக்குறான். அவனுடைய நாமாக்களை சொல்கிறதுனாலே இப்படி சொல்லி இந்த பாசத்தை முடிக்கிறான். அடுத்த பாசுரத்திலே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்து உன்னை அறுத்திருத்தி ஆகில் திருத்தக்க செல்வமும் சேவகம் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்துன்னு அடுத்த பாசத்தை சொல்கிறா. பெருமான் என்ன எப்படிலாம் போட்டுறான்னு பார்க்குறோம். அடுத்த பாசம், அதுக்கு அடுத்த பாசத்துலேருந்து என்ன பண்ணான்னா பறையின்ற வாத்தியம் வாங்கிட்டு அதுக்கு என்னென்ன பண்ணுறான்னு அடுத்தடுத்த பாசம் மாறும். அது என்னென்று அன்னன்னைக்கு அனுபவிப்போம். ஸ்ரீமத் அமிர்தவல்லி நாயிகாசமேத ஸ்ரீ ஹரிதவாரண பரபிரம்மணே நம. அஸ்மத் குருபியோ நம. அஸ்மத் சர்வகுருபியோ நம. ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீமத் தாசரதை மகாகுரவே நம.